அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 4. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. ருஷ்ய தாக்குதலும் பெட்டியாவின் மரணமும். வீரர்கள் எல்லோரும் அந்த பாதி இருளில் தங்கள் குதிரைகளை கொண்டு வந்து அந்த குதிரைகள் மீதிருந்த சேனங்களை இறுக்கி கட்டி படை வரிசைகளாக அமைத்தார்கள். டெனிசோ அந்த காவல்காரனின் வீட்டிற்கு பக்கத்தில் நின்று முடிவான உத்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த படைப்பிரிவின் காலாட்படையானது ரஸ்தா வழியாக சென்று அதிகாலை மூடுபனியில் மரங்களுக்கு பின்னால் மறைந்தது. நூற்றுக்கணக்கான பாதங்கள் அந்த சேற்றில் நடந்து போயின. அந்த கோசாக் கேப்டன் தம்முடைய வீரர்களுக்கு சில உத்தரவுகளை கொடுத்தார். பெட்டியா தமது குதிரையின் கடிவாளத்தை பற்றி பிடித்து குதிரை மீது ஏறுவதற்கு உண்டான உத்தரவை ஆவலோடு பொறுமையில்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் குளிர்ந்த ஜலத்தில் குளித்தபடியால் அவர் முகம் சிவந்து காணப்பட்டது. குறிப்பாக அவருடைய கண்கள் பிரகாசமாக இருந்தன. குளிர்ச்சியின் நடுக்கம் அவருடைய முதுகில் தோன்றியது. அவருடைய உடல் பூராவாக பதறிக்கொண்டிருந்தது. நல்லது, எல்லாம் தயாராகிவிட்டதா என்று டெனிசோ கேட்டார். குதிரைகளை கொண்டு வாருங்கள். குதிரைகள் கொண்டு வரப்பட்டன. அந்த கோசாக் மீது டெனிசோ கோபம் கொண்டார். ஏனெனில் சேணத்தை சரியாக கட்டாமல் விட்டிருந்தபடியால் அவனை கண்டித்த பின்பு குதிரை மீது ஏறினார். பெட்டியா அங்குப்படியில் தமது காலை வைத்தார். அவர் வேகமாக அந்த குதிரையின் சேணத்தில் தாவி ஏறினார். அவருக்கு பின்னால் அந்த இருட்டில் வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்களை பார்ப்பதற்காக திரும்பினார். பின்னால் டெனிசோவிடம் போனார். வசைலி டிமிட்ரிச், என்னிடம் ஏதாவது ஒரு வேலையை ஒப்புவிக்க வேண்டும். தயவு செய்து, கடவுளுக்காக என்று அவர் சொன்னார். பெட்டியா அங்கு இருப்பதையே மறந்துவிட்டவர் போல டெனிசோ காணப்பட்டார். அவரை பார்ப்பதற்காக திரும்பினார். உம்மிடம் ஒன்று கேட்கிறேன் என்று கடுமையாகச் சொன்னார். நான் சொல்கிறபடி நீர் கேட்க வேண்டும். உமது இஷ்டப்படி எங்காவது முன்னால் ஓடக்கூடாது. அதற்கு மேலாக ஒரு வார்த்தை கூட பெட்டியாவிடம் பேசாமல் வழி பூராவாக மௌனமாக போய்கொண்டிருந்தார்கள். அந்த காட்டின் ஓரத்திற்கு வந்ததும் வெளிச்சம் அதிகமாகிவிட்டதை அந்த வயலில் கண்டார்கள். டெனிசோ கோசாக் கேப்டனுடன் மெதுவான குரலில் பேசினார். கோசாக்குகள் பெட்டியாவையும் டெனிசோவையும் கடந்து முன்னால் போனார்கள். எல்லோரும் போன பின்பு டெனிசோ தமது குதிரையை தட்டி அந்த குன்றின் கீழே இறங்கினார். அந்த சரிவில் குதிரைகள் இறங்கி அங்கிருந்த கணவாய்க்கு ஓடின. டெனிசோவுக்கு பக்கத்தில் பெட்டியா சவாரி வந்து கொண்டிருந்தார். அவருடைய உடலில் ஏற்பட்ட படபடப்பானது வரவர அதிகரித்து வந்தது. வரவர வெளிச்சம் அதிகமாக தோன்றிய போதிலும் மூடுபனி இருந்தபடியால் தூரத்தில் உள்ளவைகளை பார்க்க முடியாமல் அது மறைத்து வந்தது. பள்ளத்தாக்கு வந்ததும் டெனிசோ திரும்பி பார்த்து தமக்கு பின்னால் உள்ள ஒரு கோசாக்கிடம் தலையை ஆட்டினார். சமிஞ்ஞை கொடுத்துவிடு என்று அவர் சொன்னார். அந்த கோசாக் தமது கையை உயர்த்தினார். உடனே ஒரு வெடி சப்தம் கேட்டது. ஒரு வினாடியில் அந்த குதிரைகள் எல்லாம் முன்னோக்கி பாய்ந்து ஓடுவது கேட்டது. பற்பல இடங்களிலிருந்து சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அதன் பின்னால் பல வெடி சப்தங்கள் கேட்டன. குதிரைகளுடைய குழம்பு சப்தங்களும் கூச்சல்களும் முதலில் கேட்டவுடன் பெட்டியா தமது குதிரையை தட்டிவிட்டார். லகானை தொய்வாக விட்டு டெனிசோவின் கூச்சலை பொருட்படுத்தாமல் பாய்ச்சல் வேகத்தில் முன்னால் பாய்ந்தார். முதல் குண்டு சுடப்பட்டவுடன் பெட்டியாவுக்கு திடீரென்று அந்த நேரம் நடுப்பகலைப் போல பிரகாசமாக தோன்றியது. அவர் அப்போது பாலத்திற்கு பாய்ச்சலில் போனார். அவருக்கு முன்பாக ரஸ்தாவில் கோசாக்குகள் பாய்ச்சலில் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த பாலத்தில் பின்தங்கிய ஒரு கோசாக்கோடு அவர் மோதிக்கொண்டார். பின்னால் மேலே சவாரி விட்டார். அவருக்கு முன்னால் பிரெஞ்சுக்காரர்கள் என்று தோன்றிய சிப்பாய்கள் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக ரஸ்தாவை கடந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் அந்த சகதியில் பெட்டியாவின் குதிரை கால்களுக்கு அடியில் விழுந்தான். ஒரு குடிசையை சுற்றி கோசாக்குகள் கூடி நின்று எதையோ செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலிருந்து பயங்கரமான கூச்சல்கள் கிளம்பின. பெட்டியா தமது குதிரையை தட்டிவிட்டார். அவர் அங்கே ஒரு பிரெஞ்சுக்காரன் தன்னை நோக்கி நீட்டப்பட்ட ஒரு ஈட்டியை கையில் பிடித்து கொண்டு நடுங்கிய நாடியோடும் வெளிரிய முகத்தோடும் காணப்படுவதை அவர் முதலாக கண்டார். ஜே ஜே வாலிபர்களே என்று பெட்டியா கூச்சலிட்டார். தம்முடைய பரபரப்படைந்த குதிரையின் லகானை இழுத்துவிட்டு அவர் அந்த கிராமத்தின் தெருவழியாக முன்னால் ஓடினார். அவருக்கு முன்னால் தூரத்தில் சுடப்படும் சப்தத்தை அவர் கேட்டார்.
கோசாக்குகளும் வீரர்களும் கந்தல்களை அணிந்து கொண்டிருந்த ருஷ்ய கைதிகளும் அந்த தெருவிற்கு 2 பக்கங்களிலிருந்து மூடி வந்தார்கள். அவர்கள் எதையோ பலமாக தொடர்பில்லாமல் கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு வீரனைப் போல தோன்றிய பிரெஞ்சுக்காரன் நீல நிறமான வெளிச்சட்டையை அணிந்து கொண்டு தலையில் தொப்பி இல்லாமல் சிவப்பான முகத்தை சுழித்து கொண்டு அந்த குதிரை வீரர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக பெட்டியா அந்த இடத்திற்கு போகும்போது பிரெஞ்சுக்காரன் அதற்கு முன்பாகவே கீழே விழுந்து விட்டான். மீண்டும் நான் தாமதமாகிவிட்டேன் என்ற நினைப்பு பெட்டியாவின் உள்ளத்தில் மின்னியது. அதன் பின்னால் அவர் வேகமாக குண்டு சப்தம் வந்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி சவாரி போனார். அந்த மிராசுதாருடைய வீட்டின் முற்றத்திலிருந்து சுட்ட சப்தங்கள் கேட்டன. அந்த இடத்திற்குத்தான் முந்தைய நாள் இரவில் டோலோகாவோடு அவர் போயிருந்தார். அங்கே மரவேலிக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வெளிவாசலில் நிற்கும் கூட்டமான கோசாக்குகளை பார்த்து சுட்டு கொண்டிருந்தார்கள். அவர் அந்த வெளிவாசலை அடையும் போது அங்கிருந்த புகையில் டோலக்காவை பார்த்தார். டோலக்காவின் முகம் வெளிரிய பச்சையாக இருந்தது. அவர் தம்முடைய வீரர்களுக்கு சுற்றி போங்கள், காலாட்படைக்காக காத்திருங்கள் என்று கூறினார். அச்சமயம் பெட்டியா அவரிடம் போய் சேர்ந்தார். காத்திருக்க வேண்டுமா ஜே ஜே என்று பெட்டியா கூச்சலிட்டார். ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் குண்டு சப்தம் வந்து கொண்டிருந்த அடர்ந்து புகையாய் இருந்த அந்த இடத்திற்கு போனார். சுடுகிற சப்தம் கேட்டது. சில தோட்டாக்கள் அவருக்கு பக்கத்தில் பாய்ந்து சென்றன. சில தோட்டாக்கள் எதன் மீதோ பாய்ந்தன. கோசாக்குகளும் டோலக்காவும் அந்த முற்றத்திலிருந்து வெளிவாசல் வழியாக பெட்டியாவுக்கு பின்னால் உள்ளே போனார்கள். அங்கே சூழ்ந்து நின்ற அடர்த்தியான புகையில் சில பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு கோசாக்குகளை சந்திப்பதற்காக புதர்களிலிருந்து வெளியே ஓடி வந்தார்கள். மற்றும் பலர் அந்த குன்றிலிருந்து கீழே இருந்த குளத்தை நோக்கி ஓடினார்கள். அந்த வீட்டு முற்றத்தில் பெட்டியா குதிரை மீது அமர்ந்தபடி பாய்ச்சலில் சுற்றி வந்தார். அந்த கடிவாளத்தை கையில் பிடிக்காமல் கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி வேகமாக விசித்திரமாக ஆட்டிக்கொண்டிருந்தார். அதனால் அவருடைய சேனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கி கொண்டிருந்தார். அவருடைய குதிரை அங்கிருந்து புகைந்து கொண்டிருந்த கணப்பு மூட்டத்திற்கு போனவுடன் திடீரென்று நின்றது குதிரை. திடீரென்று நின்ற வேகத்தில் ஈரமான பூமியில் பெட்டியா கீழே விழுந்தார். அவருடைய கைகளும் கால்களும் வேகமாக இழுத்து கொண்டிருந்த போதிலும் அவருடைய தலை அசைவற்று கிடந்ததை கோசாக்குகள் பார்த்தார்கள். அவருடைய மண்டையை ஒரு குண்டு துளைத்திருந்தது. உடைவாளின் நுனியில் ஒரு வெள்ளை கைக்குட்டையை கட்டி உயர்த்தி கொண்டு வீட்டுக்குள்ளிருந்து ஒரு பிரெஞ்சு அதிகாரி வெளியே வந்தார். தாங்கள் எல்லோரும் பணிந்து விட்டதாக அறிவித்தார். அவரிடம் பேசிய பின்பு டோலக்காவ் குதிரையிலிருந்து கீழே இறங்கி பெட்டியாவிடம் போனார். அவர் கைகளை பரப்பி கீழே அசைவற்று கிடந்தார். போய்விட்டார் என்று முகத்தை சுழித்து அவர் சொன்னார். டெனிசோவை சந்திப்பதற்காக அவர் வெளிவாசலுக்கு போனார். டெனிசோவ் அவரை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தார். கொல்லப்பட்டு விட்டாரா என்று டெனிசோவ் கூச்சலிட்டார். தூரத்திலிருந்தே பெட்டியாவின் உடல் அசைவற்று கிடந்ததை அவர் கண்டார். ஆமாம், முடிந்துவிட்டது என்று டோலக்காவ் சொன்னார். அந்த வார்த்தைகளை பேசுவதில் அவருக்கு மகிழ்ச்சி இருப்பது போல காணப்பட்டது. அவர் வேகமாக அங்கிருந்து பிரெஞ்சு கைதிகளிடம் சென்றார். அவர்களை கோசாக்குகள் சூழ்ந்து நின்று துரிதப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களை கைது செய்யப்போவதில்லை என்று டெனிசோவை பார்த்து கூச்சலிட்டார். டெனிசோவ் பதில் சொல்லவில்லை. அவர் பெட்டியாவிடம் சென்று குதிரையிலிருந்து கீழே இறங்கினார். தம்முடைய நடுங்கிய கைகளால் அங்கே இரத்தக்கரையிலும் சகதியிலும் தோய்ந்திருந்த பெட்டியாவின் முகத்தை திருப்பினார். அந்த முகம் அதற்குள்ளாக வெள்ளையாய்விட்டது. எனக்கு இனிப்பு சாப்பிடுவதில் மிகுந்த பிரியம். திராட்சைப்பழம், சிலாக்கியமான திராட்சை பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பெட்டியா சொன்ன வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு நாய் ஊளையிடுவதை போன்ற சப்தத்தை கேட்ட கோசாக்குகள் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தார்கள். அந்த சப்தத்தோடு டெனிசோவ் பெட்டியாவிடமிருந்து திரும்பி அங்கிருந்த மரவேலிக்கும் நடந்து போய் தாம் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அந்த வேலியை பிடித்து கொண்டார். தம்மாலும் டோலக்காவாலும் விடுவிக்கப்பட்ட ருஷ்ய கைதிகளில் பியர் பெசூகாவும் இருந்தார். அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12. பிரெஞ்சு படைகளின் நிலை. மாஸ்கோவிலிருந்து பின்வாங்கி கொண்டிருந்த பிரெஞ்சு இராணுவம் தங்களோடு பியர் உள்பட ருஷ்ய கைதிகளையும் அழைத்துச் சென்றார்கள். அந்த கைதிகளை பற்றி மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட பின்பு புதிதாக எவ்விதமான உத்தரவுகளும்
பிறப்பிக்கப்படவில்லை. மாஸ்கோவிலிருந்து புறப்பட்ட போது எந்த படைப்பிரிவுகளோடும் சாமான் வண்டிகளோடும் அந்த கைதிகள் வந்து கொண்டிருந்தார்களோ அதே கூட்டத்தோடு அக்டோபர் 22ஆம் தேதி அன்று அவர்கள் வரவில்லை. துருப்புகள் கொண்டு போய் கொண்டிருந்த சாமான் வண்டிகளில் ஒரு பாதி முன்னால் சென்றுவிட்டது. பின்னால் வந்த மற்றொரு பாதியை கோசாக்குகள் பிடித்து கொண்டார்கள். அவற்றில் பிஸ்கோத்து போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தன. கைதிகளுக்கு முன்பாக காவலாக நடந்து போய் கொண்டிருந்த குதிரை வீரர்கள் இப்பொழுது காணப்படவில்லை. எல்லாரும் மறைந்து விட்டார்கள். கைதிகளுக்கு முன்பாக பீரங்கி படை முதல் சில நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அதற்கு பதிலாக மார்ஷல் ஜூனாட் என்பவரின் ஏராளமான சாமான் வண்டிகள் மேற்கு பாலியன்ஸ் படையின் காவலோடு சென்று கொண்டிருந்தன. கைதிகளுக்கு பின்பாக குதிரைப்படையின் சாமான்கள் சென்று கொண்டிருந்தன. வியாஜ்மாவிலிருந்து மேலே போய்க் கொண்டிருந்த பிரெஞ்சு இராணுவம் இப்பொழுது ஒரே வரிசையாக போய்க் கொண்டிருந்தது. முன்பெல்லாம் 3 வரிசைகளாக அவை சென்று கொண்டிருந்தன. மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட பின்பு ஏற்பட்ட ஒழுங்கற்ற நிலைமையானது அவர்கள் முதலாக இரவில் தங்கிய போது தோன்றியது. இப்பொழுது அது உச்சஸ்தானத்திற்கு போய்விட்டதை பியர் கவனித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த ரஸ்தாவிற்கு இரு பக்கங்களிலும் ஏராளமான செத்த குதிரைகள் வரிசையாக கிடந்தன. களைப்பினால் பின்தங்கிய வீரர்கள் களைப்பு தீர்ந்ததும் தங்கள் படையல்லாத வேறு படைகளோடு போவதும் பின்னால் களைப்பு ஏற்பட்டாலும் மீண்டும் தங்கி நிற்பதுமாய் இருந்தார்கள். அந்த பிரயாணத்தின் போது பொய்யான ஆபத்து அறிவிப்புகள் பல தடவை கொடுக்கப்பட்டன. காவலாக சென்று கொண்டிருந்த சிப்பாய்கள் தங்கள் துப்பாக்கிகளை உயர்த்தி சுட்டுக்கொண்டும் தலைதெறிக்க ஓடிக்கொண்டும் ஒருவர் மீது ஒருவர் இடித்து கொண்டும் அந்த சமயங்களில் இருந்தார்கள். பின்னால் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்து அனாவசியமாக பீதியை உண்டாக்கினதற்காக ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தார்கள். குதிரைப்படையின் சாமான் வண்டிகள், கைதி கூட்டங்கள், மார்ஷல் ஜூனாட்டின் சாமான் வண்டிகள் ஆகிய 3 கூட்டங்களும் தனியாக ஒன்றியமைந்த ஒரு கூட்டத்தைப் போல சென்று கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் கூட வேகமாக குறைந்து வந்தது. பீரங்கி படையை சேர்ந்த சாமான் வண்டிகள் 120 இருந்தன. இப்பொழுது அந்த எண்ணிக்கை 60ஆக குறைந்துவிட்டது. மீதமுள்ளவை பிடிக்கப்பட்டோ அல்லது கைவிடப்பட்டோ போயின. ஜூனாட்டின் வண்டிகளில் கூட சில கைவிடப்பட்டோ பிடிக்கப்பட்டோ போயின. டாவூட்டின் படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவத்திலிருந்து விலகி ஓடியவர்கள் அந்த வண்டிகளில் 3 வண்டிகளை தாக்கி கொள்ளையடித்தார்கள். கைதிகளுக்காக ஏற்பட்டிருந்த காவல் வீரர்களை விட அதிகமான வீரர்களை அந்த சாமான் வண்டி தொடரை காப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று ஜெர்மானியர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து பியர் அறிந்தார். ஒரு ஜெர்மன் சிப்பாய் மார்ஷலுடைய வெள்ளி கரண்டி ஒன்றை திருடி வைத்திருந்ததற்காக மார்ஷலின் உத்தரவுப்படி சுட்டுக் கொல்லப்பட்டான் என்றும் அந்த ஜெர்மானியர்கள் பேசிக்கொண்டார்கள். கைதி கூட்டங்களிலும் அநேகர் தப்பியோடிவிட்டார்கள். மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட போது 320 கைதிகள் இருந்தார்கள். இப்பொழுது 100க்கும் குறைவாகவே அவர்கள் இருக்கிறார்கள். குதிரைப்படையின் சேனங்களையும் ஜூனாட்டின் சாமான் வண்டிகளையும் பாதுகாப்பதை விட கைதிகளை பாதுகாப்பதுதான் காவல் வீரர்களுக்கு அதிக தொந்தரவான வேலையாய் இருந்தது. சேனங்களாலும் ஜூனாட்டின் கரண்டிகளாலும் ஏதாவது உபயோகம் இருக்கலாம் என்று அந்த காவல் வீரர்கள் நினைத்தார்கள். ஆனால் குளிரினாலும் பசியினாலும் வாடிய சிப்பாய்கள் அதே மாதிரி குளிரினாலும் பசியினாலும் வாடி ரஸ்தாவில் பின்தங்குகின்ற கைதிகளை பாதுகாப்பது என்பது அவர்களுக்கு புரிய முடியாத விஷயமாய் இருந்தது. அந்த வேலை வெறுப்பை கொடுத்தது. கைதிகள் மெதுவாய் நடந்து பின்தங்கினால் அவர்களை சுட்டுவிடும்படி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்கள். காவல் வீரர்கள் தாங்களே பரிதாபகரமான நிலைமையில் இருந்தபடியால் கைதிகளிடம் இரக்கம் காட்டுவதற்கு பிரியப்படவில்லை. ஏனெனில் அம்மாதிரி செய்தால் தங்களுடைய நிலைமை இன்னும் அதிக கஷ்டமாகும் என்று நினைத்தார்கள். ஆகவே கைதிகளை கண்டிப்பாகவும் கடுகடுப்பாகவும் நடத்தினார்கள். டாராகாபுஸில் கைதிகளை ஒரு குதிரைலாயத்தில் அடைத்து பூட்டிய பின்பு காவல் வீரர்கள் தங்கள் இராணுவத்தைச் சேர்ந்த சாமான் வண்டிகளை கொள்ளையடிப்பதற்காக போனார்கள். பல சிப்பாய் கைதிகள் அந்த சுவரில் துவாரம் செய்து தப்பி ஓடினார்கள். ஆனால் அவர்களை பிரெஞ்சுக்காரர்கள் மீண்டும் பிடித்து சுட்டு கொன்றார்கள். அதிகாரி கைதிகளையும் சாதாரண கைதிகளையும் பிரித்து கொண்டு போக வேண்டுமென்று அவர்கள் புறப்பட்ட போது ஏற்பாடாகியிருந்தது. அந்த ஏற்பாடெல்லாம் இப்பொழுது கைவிடப்பட்டன. நடந்து போக யாரால் முடியுமோ அவர்களெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கொண்டார்கள். 3வது நாள் ஒரு இடத்தில் தங்கி மீண்டும் புறப்பட்ட போது கராட்டியேவும் அவனுடைய சாம்பல் நீல வர்ணமுள்ள நாயும் பியரோடு சேர்ந்து கொண்டார்கள். அந்த நாயானது இப்பொழுது கராட்டியாவையே தன்னுடைய எஜமானனாக கருதியது. மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட பின்பு 3வது நாளன்று கராட்டியாவுக்கு மீண்டும் ஜுரம் வந்தது.
மாஸ்கோ ஆஸ்பத்திரியில் அவனை பிடித்திருந்த அதே ஜுரம் இப்பொழுது மீண்டும் வந்துவிட்டது. வர வர அவன் பலவீனமாய் வந்தபோது பியர் அவனிடமிருந்து விலகியே இருந்தார். கராட்டியேவ் பலவீனமாக ஆரம்பித்ததிலிருந்து அவனிடம் போவதற்கு பியருக்கு அவ்வளவு விருப்பமில்லை. அதற்கு காரணம் என்னவென்பது பியருக்கு தெரியாது. இரவில் தங்குகிற இடங்களில் கராட்டியேவ் கீழே படுத்து முணங்கிக் கொண்டிருப்பான். அவனுடைய உடம்பிலிருந்து வரும் நெடியானது முன்னை விட அதிக பலமானதாய் இருந்தது. ஆகவே பியர் அவனை விட்டு விலகி நின்றார். அவனை பற்றி நினைப்பதே இல்லை. பியர் முன்னால் கொட்டகையில் கைதியாக இருந்தபோது ஒரு விஷயத்தை அறிந்தார். அதாவது மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்தார். அதை அவர் புத்தியினால் அறியவில்லை, தம்முடைய முழு உள்ளத்தாலும் வாழ்க்கையினாலும் அறிந்தார். அதாவது அந்த மகிழ்ச்சியானது ஒருவனுக்கு உள்ளே இருப்பதாகவும் சாதாரண மனித தேவைகளை பூர்த்தி செய்வதில் அது இருப்பதாகவும் கஷ்டங்களினால் மனிதனுக்கு மகிழ்ச்சி குறைவு ஏற்படுவதில்லை என்றும் அவசியத்திற்கு அதிகமானவைகளாலேயே மகிழ்ச்சி குறைவுகள் ஏற்படுகின்றன என்றும் அவர் அச்சமயத்தில் அறிந்தார். இப்பொழுது சென்ற 3 வாரங்களாக அவர் செய்து வரும் பிரயாணத்தில் மற்றொரு புதிய மனதை சமாதானப்படுத்தக்கூடிய ஒன்றை அவர் கண்டறிந்தார். அதாவது பயங்கரம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் அவர் கண்ட உண்மையாகும். மனிதனால் மகிழ்ச்சியாகவும் பூர்ண சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய நிலைமை எதுவுமே இல்லாதபடியால் அவன் மகிழ்ச்சி குறைவாகவோ சுதந்திரமாய் இல்லாமலோ இருப்பதாகவே நினைத்து வருந்தக்கூடிய நிலைமை எதுவும் இல்லை என்று அவர் தெரிந்து கொண்டார். கஷ்டங்களும் சுதந்திரமும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவைகள் என்றும் அந்த எல்லைகள் ஒன்றுக்கொன்று ரொம்ப நெருங்கி இருப்பதாகவும் அவர் அறிந்து கொண்டார். தாம் குளிர்ந்த தரையில் தூங்கும்போது ஒரு பக்கம் குளிர்ந்தும் மற்றொரு பக்கம் வெதுவெதுப்பாகவும் இருப்பதினால் என்ன கஷ்டத்தை அடைகிறாரோ அதே மாதிரிதான் ரோஜா பூ படுக்கையில் படுத்திருக்கும் போது அந்த ரோஜா பூக்களில் ஒரு இதழ் மடங்கி கிடப்பதால் ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றும் அவர் அறிந்து கொண்டார். அவர் காலில் அணிந்திருந்த ஜோடுகள் துண்டு துண்டாய் போய்விட்டன. வெறும் காலோடுதான், பாதங்களில் ஏற்பட்ட புண்களோடுதான் நடந்து வருகிறார். அதனால் ஏற்படுகிற கஷ்டமும் இறுக்கமாக நடன ஜோடுகள் அணிந்து நடனமாடும் போது ஏற்படும் கஷ்டமும் ஒன்றுதான் என்பதை அவர் அறிந்து கொண்டார். தம்முடைய சொந்த விருப்பத்தினால்தான் தாம் செய்வதாக நினைத்து விவாகம் செய்து கொண்ட போது அவருக்கு ஏற்பட்டிருந்த சுதந்திரம் இப்பொழுது இந்த குதிரைலாயத்தில் இரவில் அடைபட்டு கிடக்கும்போது கிடைக்கும் சுதந்திரத்தை விட அதிகமாய் இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த சிறைவாச கஷ்டங்களை பற்றி பின்னால் அவர் பேசியபோது எல்லா கஷ்டங்களையும் விட அவருடைய புண் நிறைந்த வெறுங்காலால் நடக்க வேண்டிய கஷ்டம்தான் மிக மோசமானதாய் இருந்ததென்று அவர் கூறினார். ஆனால் இந்த சமயத்தில் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியவில்லை. குதிரையின் இறைச்சி வாய்க்கு ருசியாகவும் உடலுக்கு பலத்தை கொடுப்பதாகவும் இருந்தது. உப்புக்கு பதிலாக வெடிமருந்து கலவைக்கு அவசியமான வெடியுப்பை உபயோகித்தார்கள். அதுவும் இனிமையாய்த்தான் இருந்தது. அவர்கள் பிரயாணம் போன காலத்தில் குளிரும் அதிகமாயில்லை. பகலில் நடந்து போவதற்கு வெதுவெதுப்பாகவே இருந்தது. இரவு நேரங்களில் அவர்கள் தங்குமிடங்களில் குளிர்காய்வதற்கு கணப்பு மூட்டங்கள் இருந்தன. மூட்டை பூச்சிகள் இரவு காலங்களில் கடித்து கொண்டிருந்தபடியால் அதனால் அவருடைய உடம்பு வெதுவெதுப்பாக இருக்கும்படி செய்தது. அந்த வெறுங்காலால் நடக்க வேண்டியிருந்தது ஒன்றுதான் அவரால் முதலில் தாங்க முடியாத கஷ்டமாயிருந்தது. 2வது நாள் பிரயாணத்திற்கு பின்னால் கணப்பு மூட்ட வெளிச்சத்தில் தமது காலை சோதித்து பார்த்தார். அந்த நிலைமையில் மேலே நடந்து போவது அசாத்தியம் என்று நினைத்தார். ஆனால் ஒவ்வொருவரும் எழுந்து நடக்க ஆரம்பித்ததும் அவரும் நொண்டிக் கொண்டு நடந்து போனார். கொஞ்சம் உடம்பில் உஷ்ணம் ஏற்பட்டதும் அந்த வலி அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இரவு நேரங்களில் அந்த கால்களை அவர் பார்த்தபோது முன்னை விட அதிக கோரமாயிருக்கும். அவர் அவற்றை கவனிக்காமலேயே மற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். இப்பொழுதுதான் ஒரு மனிதனிடம் உள்ள வாழ்க்கையின் பூர்ண பலத்தை பியர் உணர்ந்தார். ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு கவனத்தை திருப்புவதானது சக்தியை வீணாக்காமல் சேமிப்பதாய் இருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக நீராவி பெருகிவிட்டால் அந்த அதிகமான நீராவியை வெளிப்படுத்துவதற்குள்ள ஒரு பந்தோபஸ்தான வால்வை போல அது இருக்கிறது என்று உணர்ந்தார். ஒன்றாக சேர்ந்து வராமல் பின்னாலேயே போய்கொண்டிருந்த கைதிகளை எப்படி அவர்கள் சுட்டு கொன்றார்கள் என்பதை பற்றி அவர் பார்க்கவோ அல்லது கேட்கவோ இல்லை. அம்மாதிரியாக அந்த பிரயாணத்தில் சுமார் 100 பேர்களுக்கு மேலாக அழிந்து போனார்கள். கராட்டியேவ் ஒவ்வொரு நாளும் பலவீனமாய் வந்தபடியால் அவனும் அதே கதியை சீக்கிரம் அடைந்து விடுவான் என்றும் தோன்றியது. ஆனால் அவனை பற்றி பியர் இப்பொழுது நினைப்பதில்லை.
தம்மை பற்றியும் பியர் நினைப்பதில்லை. இவருடைய நிலைமை கஷ்டமாக ஆக அவருடைய எதிர்காலம் பயங்கரமாக தோன்ற தோன்ற அவற்றிற்கு புறம்பாக சுயேச்சையாக ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் அவருடைய மனதில் தோன்றி வந்த மகிழ்ச்சியான இதம் கொடுக்கக்கூடிய நினைவுகளும் மனோராஜ்யங்களும் ஆகும். அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13 கராட்டியேவ் சொன்ன கதை. அக்டோபர் 22ஆம் தேதி அன்று நடுப்பகலில் சேரும் வழுக்களும் நிறைந்த ரஸ்தாவில் குன்றின் மீது பியர் போய்க் கொண்டிருந்தார். கரடுமுரடான வழியையும் தமது கால்களையும் பார்த்து கொண்டே போனார். இடையிடையே தமக்கு பழக்கமான தம்மை சுற்றியுள்ள கூட்டத்தையும் தமது கால்களையும் மாறி மாறி பார்த்து கொள்ளுவார். அந்த கூட்டமும் அவருடைய கால்களும் ஒரே மாதிரி பழகியவையாகவும் சொந்தமானவையாகவும் தோன்றின. சாம்பல் நீல வர்ணத்தை கொண்ட குட்டையான கால்களையுடைய அந்த நாய் பாதையின் ஓரத்தில் மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருந்தது. சில வேளைகளில் தன்னுடைய சுறுசுறுப்பையும் திருப்தியையும் காட்டுவதற்காக ஒற்றை பின்காலை தூக்கி கொண்டு மற்ற 3 கால்களால் தாவி தாவி ஓடிக்கொண்டிருந்தது. பின்னால் மீண்டும் 4 கால்களால் நடந்து அங்கே பிரேதங்கள் மீது உட்கார்ந்திருக்கும் காக்கைகளை விரட்டி குலைத்து கொண்டு ஓடும். மாஸ்கோவில் இருந்ததை விட அந்த நாய் இப்பொழுது மகிழ்ச்சியோடும் வலுவழுப்பாகவும் இருந்தது. எங்கு பார்த்தாலும் மனிதரிலிருந்து குதிரைகள் வரை பலவிதமான மாமிசங்கள் காணப்பட்டன. அவை அழுகி கொண்டிருந்தன. ரஸ்தாக்களில் இராணுவம் போய்க் கொண்டிருந்தபடியால் அந்த பிரேதங்களை தின்பதற்கு ஓநாய்கள் அங்கே வர முடியவில்லை. ஆகவே தனக்கு வேண்டிய அளவு அந்த நாய் இறைச்சியை தின்று கொண்டே வந்தது. காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்தது. மழை சீக்கிரமாக நின்று விடுவதைப் போல தோன்றியது. வானம் தெளிவாயிருந்தது. இடையில் சிறிது நேரம் மழை ஓய்ந்தது. பின்னால் முன்னை விட அதிகமாக பெய்ய ஆரம்பித்தது. அந்த ரஸ்தாவில் தண்ணீர் தேங்கி கால்வைகளாக ஓடிக்கொண்டிருந்தது. பியர் 2 பக்கங்களிலும் பார்த்து கொண்டு 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார். தமது விரல்களை மடக்கி அந்த எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டிருந்தார். அந்த மழையை பார்த்து மனதிற்கு உள்ளாகவே அவர், ரொம்ப சரி, இப்பொழுது நன்றாக பெய், இன்னும் கடுமையாக பெய் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவருக்கு உள்ளே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் முக்கியமான மனதிற்கு இதமான ஒரு விஷயம் இருந்து வந்தது. அந்த முக்கியமான விஷயம்தான் முதல் நாளன்று கராட்டியேவிடம் அவர் பேசிய பின்பு அவருக்கு தெளிவான ஆத்மார்த்தீக விஷயமாகும். முதல் நாள் அவர்கள் இரவில் தங்கிய இடத்தில் குளிராயிருந்தபடியால் ஒரு கணப்பு மூட்டத்தின் பக்கத்தில் இருந்தபோது அந்த கணப்பு மூட்டம் அணைந்து கொண்டிருந்தபடியால் நன்றாக எரிந்து கொண்டிருந்த மற்றொரு மூட்டத்திற்கு பியர் எழுந்து போனார். அங்கே பிளாட்டோன் கராட்டியா உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய தலையையும் உடலையும் அவனுடைய வெளிக்கோட்டினால் மூடிக்கொண்டிருந்தான். அவனுக்குரிய வழக்கமான இனிமையான திறமையான முறையில், ஆனால் இப்பொழுது பலவீனமான தொனியில் அங்கிருந்த சிப்பாய்களுக்கு ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தான். பியருக்கு அந்த கதை ஏற்கனவே தெரிந்ததுதான். அப்பொழுது நள்ளிரவு கடந்து போயிருந்தது. அந்த நேரத்தில்தான் கராட்டியோ வழக்கமாக ஜுரம் இல்லாமலும் உற்சாகத்தோடும் இருப்பான். பியர் அந்த கணப்பு மூட்டத்திற்கு சென்றதும் பிளாட்டனுடைய குரலானது வியாதியினால் நலிந்து போயிருப்பதை கண்டார். அவனுடைய பரிதாபமான முகம் அந்த கணப்பு மூட்ட வெளிச்சத்தில் நன்றாய் தெரிந்தது. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று குத்தியது போல உணர்ந்தார். அந்த கராட்டியாவிற்காக அவருக்கு தோன்றிய பரிதாபமான உணர்ச்சியானது இப்பொழுது அவருக்கு பீதியை உண்டு பண்ணியபடியால் அவர் திரும்பி போக விரும்பினார். ஆனால் அந்த பக்கத்தில் வேறு கணப்பு மூட்டம் இல்லாதபடியால் அவர் கீழே உட்கார்ந்தார். பிளாட்டோனை பார்க்காமல் இருக்க முயற்சி செய்தார். நல்லது, நீர் எப்படி இருக்கிறீர் என்று அவர் கேட்டார். நான் எப்படி இருக்கிறேனா? வியாதியை பார்த்து நாம் முணுமுணுத்தால் கடவுள் நமக்கு மரணத்தை கொடுக்க மாட்டார் என்று பிளாட்டோன் கூறிவிட்டு தனது கதையை மேலே தொடர ஆரம்பித்தார். ஆகவே சகோதரரே என்று அவன் தொடர்ந்தான். அவனுடைய மெலிந்து போன வெள்ளெறி போன முகத்தில் ஒரு புன்முறுவல் இருந்தது. அவனுடைய கண்களில் ஒரு குறிப்பான மகிழ்ச்சியின் ஒளி காணப்பட்டது. சகோதரரே, இப்பொழுது நீரே பாரும். அந்த கதையை பற்றி பியருக்கு வெகு காலமாக தெரியும். பியரிடம் மட்டும் தனியாக ஒரு விசேஷமான மகிழ்ச்சி உணர்ச்சியோடு அந்த கதையை 6 தடவைக்கு மேலாக சொல்லியிருக்கிறான். தமக்கு அது தெரிந்த கதையாய் இருந்தாலும் ஒரு புதிய கதையை கேட்பதைப் போல அதை பியர் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். கராட்டியேவ் தன் கதை சொல்லி கொண்டிருந்த போது அவனுக்கு ஏற்பட்ட அமைதியான பரவசமானது பியரையும் பற்றி கொண்டது. கதை இதுதான்.
ஒரு வயோதிக வியாபாரி கடவுள் பக்தியோடு நல்லவிதமாக தனது வாழ்க்கையை குடும்பத்தோடு நடத்தி வந்தான். அவன் நைஜ்னி சந்தைக்கு ஒரு பணக்கார வியாபாரியோடு போனான். அவர்கள் இருவரும் ஒரு ஹோட்டலில் இரவில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் அவனுடன் வந்த அந்த வியாபாரியின் கழுத்து வெட்டப்பட்டிருந்தது. அவனிடமிருந்த பணமும் திருடப்பட்டிருந்தது. ஒரு ரத்தம் தோய்ந்த கத்தி வயோதிக வியாபாரியின் தலையணைக்கு கீழ் காணப்பட்டது. அந்த வயோதிக வியாபாரியை குற்றஞ்சாட்டி விசாரித்து அவனுக்கு சவுக்கடி கொடுத்து அவனுடைய மூக்கை வெட்டி அவனை சைபீரியாவுக்கு அனுப்பினார்கள். இவையெல்லாம் சட்ட முறைப்படிதான் நடந்தது. இதுதான் கதை. இந்த சமயத்தில்தான் பியர் அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். ஆகவே சகோதரரே, 10 வருஷங்கள் கழிந்தன என்று கராட்டியாவ் தனது கதையை மேலும் சொன்னான். அந்த தண்டனையை அடைந்த வயோதிகன் கைதியாக குற்றமில்லாமல் வாழ்ந்து வந்தான். ஆனால் தனக்கு மரணத்தை கொடுக்கும்படி அவன் கடவுளை பிரார்த்தித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு இங்கே நாம் கூடியிருப்பதைப் போல சைபீரியாவில் இருந்த கைதிகள் எல்லோரும் கூடியிருந்தார்கள். அங்கே அந்த வயோதிகனும் இருந்தான். ஒவ்வொருவரும் தாங்கள் எதற்காக அங்கே தண்டனை அடைந்து வருகிறார்கள் என்றும் கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் எப்படி பாவம் செய்தார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஒரு உயிரை தான் பறித்ததாகவும், மற்றொருவன் 2 உயிர்களை பறித்ததாகவும், 3வது பேர்வழி ஒரு வீட்டிற்கு நெருப்பு வைத்து கொளுத்தியதாகவும், 4வது பேர்வழி தான் சோம்பேறியாக சுற்றி கொண்டிருந்ததை தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக அந்த வயோதிகனை பார்த்து, நீ எதற்காக தண்டனை அடைந்தாய் தந்தையே என்று அவர்கள் கேட்டார்கள். எனது அன்புள்ள சகோதரர்களே என்று அவன் ஆரம்பித்தான். நான் என்னுடைய பாவத்திற்காகவும் மற்றவர்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனை அடைந்தேன். நான் யாரையும் கொல்லவில்லை, பிறர் பொருளை அபகரிக்கவில்லை. ஆனால் என்னுடைய எளிய சகோதரர்களுக்கு நான் உதவி செய்தேன். நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன். எனக்கு ஏராளமாக சொத்துகள் இருந்தன என்று அவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக சொல்லிக் கொண்டிருந்தான். எனக்காக நான் வருந்தவில்லை. என்னை கடவுள் திருத்திவிட்டார். என்னுடைய வயதான மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான் நான் துக்கப்படுகிறேன் என்று அந்த வயோதிகன் சொல்லி அழ ஆரம்பித்தான். அந்த கூட்டத்தில் அந்த பணக்கார வியாபாரியை எவன் கொன்றானோ அவனும் இருந்தான். தந்தையே, அந்த காரியம் எந்த இடத்தில் நடந்தது, எப்பொழுது, எந்த மாதத்தில் நடந்தது என்று அவன் கேட்டான். அதை பற்றிய விவரங்களை எல்லாம் அவன் கேட்ட பின்பு அவனுடைய உள்ளம் நேராக ஆரம்பித்தது. ஆகவே அவன் அந்த வயோதிகனிடம் இம்மாதிரியாக வந்து அவனுடைய காலடியில் விழுந்தான். தந்தையே, எனக்காக நீர் துன்பங்களை அடைந்து வருகிறீர். வாலிபர்களே, உண்மையில் இந்த மனிதர் ஒரு காரணமும் இல்லாமல் துன்புறுத்தப்படுகிறார் என்பது முற்றிலும் உண்மை. நான் தான் அந்த காரியத்தை செய்தேன். நான் செய்துவிட்டு அந்த கத்தியை நீர் தூங்கிக் கொண்டிருந்த போது உம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்தேன். தந்தையே, கிறிஸ்துவுக்காக என்னை மன்னித்துவிடும் என்று அவன் சொன்னான். கராட்டியாவ் நிறுத்தி மகிழ்ச்சி புன்னகையோடு அந்த கணப்பு மூட்டத்தை பார்த்தான். விறகு கட்டைகளை ஒழுங்காக அடுக்கினான். அந்த வயோதிகன் சொன்னான், கடவுள் உன்னை மன்னிப்பார். அவருக்கு முன்னால் நாம் எல்லோருமே பாவிகள்தான். என்னுடைய பாவங்களுக்காக நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன் என்று அந்த வயோதிகன் சொல்லி மனவெறுப்போடு கண்ணீர் விட்டான். நல்லது நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்கள் என்று கராட்டியாவ் மேலும் பேசினான். அவனுடைய முகம் ஒரு பரவசம் கொண்ட புன்னகையினால் மேலும் மேலும் பிரகாசமடைந்தது. இனிமேல்தான் அந்த கதையில் உள்ள மனோகரமான பாகத்தையும் அந்த கதையின் முழு அர்த்தத்தையும் அவன் சொல்லப்போவது போல காணப்பட்டான். அருமை நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த கொலைகாரன் 6 உயிர்களை பறித்தேன் என்றும் இந்த வயோதிகனுக்காக மிகவும் வருந்துவதாகவும் தன்னுடைய குற்றத்திற்காக அவன் கஷ்டம் அடைய வேண்டாம் என்றும் அதிகாரிகளிடம் சொன்னான். அவன் சொல்லியதையெல்லாம் காகிதத்தில் எழுதி அந்த வாக்குமூலத்தை ஒழுங்குபடி அனுப்பினார்கள். விசாரணையிடம் வெகு தூரத்தில் இருந்தது. அங்கே அதை பற்றி விசாரிக்கும் போது வேறு பல விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தபடியால் காலம் கடந்து கொண்டு போயிற்று. கடைசியாக அந்த விஷயம் ஜார் மன்னரிடம் போய் சேர்ந்தது. ஜாரினுடைய உத்தரவு சிறிது காலத்திற்கு பின்னால் வந்து சேர்ந்தது. அந்த வியாபாரியை விடுதலை செய்யும்படியும் அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யும்படியும் ஜார் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு வந்து சேர்ந்ததும் அதிகாரிகள் அந்த வயோதிகனை தேடினார்கள். அவசியமில்லாமலும் அநியாயமாகவும் தண்டனையை அனுபவித்து வரும் அந்த வயோதிகன் எங்கே? ஜார் சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லி அவனை தேட ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்தில் கராட்டியாவின் தாடியானது நடுங்கியது. ஆனால் அவனை கடவுள் அதற்கு முன்பே மன்னித்து விட்டார். அவன் இறந்து போனான்.
அந்த விஷயம் அம்மாதிரி முடிந்தது அன்பான நண்பரே என்று கராட்டியாவ் தனது கதையை முடித்தார். வெகுநேரம் வரையில் ஒரு புன்னகையோடு மௌனமாக தனக்கு எதிராக பார்த்து கொண்டே இருந்தான். பியருடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் பெருகியது. அந்த கதையினால் இந்த மகிழ்ச்சி ஏற்படவில்லை. அந்த கதையில் உள்ள அபூர்வமான முக்கியத்துவத்தினாலேயே அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த கதையை சொல்லும்போது கராட்டியாவின் முகம் பிரகாசம் அடையும்படி செய்த அந்த பரவசமான மகிழ்ச்சியினாலும் அந்த மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட அபூர்வமான முக்கியத்துவத்தினாலும் அவருடைய மனம் நிறைந்து நின்றது. அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14 கராட்டியவின் இறுதி கட்டம். உங்களுடைய இடங்களுக்கு போங்கள் என்று திடீரென்று ஒரு குரல் கேட்டது. ஏதோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கப் போகிறதென்ற இனிமையான பரபரப்பு உணர்ச்சி அந்த பிரயாணம் செய்து கொண்டிருந்த காவல் சிப்பாய்களிடமும் கைதிகளிடமும் பரவியது. நாலா பக்கங்களிலிருந்தும் உத்தரவு குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இடது பக்கமாக அழகாக உடையணிந்த குதிரைப்படை வீரர்கள் நல்ல குதிரைகள் மீது கைதிகளை கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அதிகார பீடத்தில் இருக்கிறவர்கள் நெருங்கி வரும்போது மக்களுக்கு ஏற்படும் ஆவலை போன்ற உணர்ச்சியானது எல்லாருடைய முகங்களிலும் காணப்பட்டது. கைதிகள் சேர்ந்து நின்றார்கள். அவர்கள் ரஸ்தாவை விட்டு அப்புறமாக ஒதுக்கி தள்ளினார்கள். காவல் வீரர்கள் வரிசையாக அமைந்து நின்றார்கள். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, மார்ஷல், கோமகன் என்ற குரல்கள் கேட்டன. அந்த குதிரைப்படை வீரர்கள் கடந்து போனதும் சாம்பல் வர்ணம் கொண்ட 6 குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு வண்டி வந்தது. முக்கோணமுள்ள தொப்பியை தரித்து தம்முடைய வெள்ளையான புஷ்டியான லட்சணமான முகத்தில் ஒரு அமைதியான தோற்றம் காணப்பட அந்த வண்டிக்குள் அமர்ந்திருந்தவரை ஒரு வினாடி பியர் கண்டார். அவர்தான் மார்ஷல்களில் ஒருவர். அவருடைய பார்வையானது பியருடைய பெரிய எடுப்பான உருவத்தில் பதிந்தது. அவருடைய முகத்தில் ஒரு சுழிப்பு தோன்ற பியரை விட்டு தமது பார்வையை திருப்பிக் கொண்டார். அவருடைய முகத்தில் ஒரு அனுதாபம் தோன்றியது போலவும் அவர் அதை மறைக்க விரும்பியது போலவும் பியர் நினைத்தார். சப்ளை சாமான்களுக்கு பொறுப்பாயிருந்த ஜெனரல் அந்த வண்டிக்கு பின்னால் அவருடைய முகம் சிவந்தும் பீதியுற்றும் விளங்க தம்முடைய எலும்பு போல் இருந்த குதிரையை சவுக்கினால் அடித்து விரட்டி கொண்டு வேகமாய் வந்தார். பல அதிகாரிகள் ஒரு கூட்டமாய் சேர்ந்தார்கள். அவர்களை சுற்றி சிப்பாய்கள் கூடினார்கள். எல்லாருடைய முகங்களும் பரபரப்படைந்தும் கவலையுற்றும் காணப்பட்டன. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் என்று அவர்கள் கேட்பதை பியர் கவனித்தார். அந்த மார்ஷல் போய்க் கொண்டிருந்தபோது கைதிகள் ஒரு கூட்டமாக ஒன்று சேர்ந்தார்கள். அன்று காலையிலிருந்து அவர் பார்க்காத கராட்டியவை அப்பொழுது பார்த்தார். அவன் தன்னுடைய வெளிக்கோட்டை அணிந்து ஒரு பூவரசு மரத்தின் மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் முதல் நாளன்று அநியாயமாக துன்பமடைந்த ஒரு வியாபாரியின் கதையை சொல்லிய போது காணப்பட்ட மகிழ்ச்சி தோற்றம் இப்பொழுதும் காணப்பட்டது. அதோடு ஒரு அமைதியான பவித்திரமான தோற்றமும் காணப்பட்டது. கராட்டியவ் தன்னுடைய உருண்டையான அன்பான கண்களில் நீர் நிறைந்து நிற்க பியரை நோக்கினான். அவரிடம் எதையோ சொல்ல விரும்புவதைப் போலவும் ஆகவே அவரை சமீபத்தில் அழைப்பது போலவும் அவன் காணப்பட்டான். ஆனால் பியருக்கு நிச்சயமான புத்தி ஏற்படவில்லை. அவனை பார்க்காதது போல அவர் நடித்து அந்த இடத்தை விட்டு அவசரமாக போனார். கைதிகளை மீண்டும் பிரயாணத்தில் அழைத்து சென்றபோது பியர் திரும்பி பார்த்தார். அந்த ரஸ்தாவுக்கு பக்கத்தில் இருந்த பூவரசு மரத்திற்கு அடியிலேயே கராட்டியாவ் இன்னமும் இருப்பதை பார்த்தார். அவனுக்கு பக்கத்தில் 2 பிரெஞ்சு சிப்பாய்கள் பேசிக்கொண்டு நின்றார்கள். பியர் மீண்டும் திரும்பி பார்க்கவில்லை. காலை நொண்டி கொண்டு குன்றின் மீது போனார். கராட்டியாவ் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தானோ அங்கிருந்து ஒரு வெடி சப்தம் கேட்டது. பியர் அதை தெளிவாக கேட்டார். ஸ்மாலன்ஸ்கிற்கு போய் சேர்வதற்கு இன்னும் எத்தனை இடங்களில் தங்க வேண்டியிருக்கும் என்று அவர் அச்சமயம் கணக்கு போட்டு கொண்டிருந்தது இன்னமும் முடியவில்லை. அந்த வழியாக அந்த மார்ஷல் நடந்து போவதற்கு முன்பாகவே அந்த கணக்கை அவர் ஆரம்பித்தார். மீண்டும் இப்பொழுது அதை போட்டு கொண்டிருந்தார். 2 பிரெஞ்சு சிப்பாய்கள் பியரை கடந்து ஓடினார்கள். அவர்களில் ஒருவருடைய துப்பாக்கியின் வாயிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் முகம் வெளிரி காணப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் தயக்கத்தோடு பியரை நோக்கினான். முன்னால் மரண தண்டனை நிறைவேற்றிய போது ஒரு வாலிப சிப்பாயின் முகம் எம்மாதிரி காணப்பட்டதோ அதே மாதிரி அந்த சிப்பாய்களுடைய முகங்களும் காணப்பட்டன. தம்மை பார்த்த சிப்பாயை பியர் நோக்கினார். 2 தினங்களுக்கு முன்னால் அவனுடைய சட்டையை கணப்பு மூட்டத்தில் அவன் உலர்த்தி கொண்டிருந்த போது அது தீப்பிடித்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவனுக்கு பின்னால் கராட்டியவ் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தானோ
அங்கே அந்த நாய் ஊளையிட ஆரம்பித்தது. என்ன அறிவீனமான மிருகம், எதற்காக அது ஊளையிடுகிறது என்று பியர் நினைத்தார். சிப்பாய் கைதிகளான அவருடைய தோழர்கள் அவருக்கு பக்கத்தில் நடந்து வந்தார்கள். துப்பாக்கி சுட்ட அந்த இடத்தையும் நாய் ஊளையிட்டு கொண்டிருந்த அந்த இடத்தையும் திரும்பி பார்க்காமல் பியர் செய்ததைப் போல அந்த சிப்பாய் கைதிகளும் தவிர்த்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருடைய முகங்களிலும் ஒரே மாதிரியான தோற்றம் காணப்பட்டது. அத்தியாயம் 14 நிறைவுற்றது. அத்தியாயம் 15 பியரின் விடுதலை. ஷாம்ஷெவா என்ற கிராமத்தில் கைதிகளும் சாமான் வண்டிகளும் மார்ஷலின் வண்டி தொடர்களும் நின்றன. வீரர்கள் அங்கிருந்த கணப்பு மூட்டங்களை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கணப்பு மூட்டத்தை நோக்கி பியர் சென்றார். சிறிது வறுத்த குதிரை மாமிசத்தை உண்டுவிட்டு தமது முதுகை கணப்பு மூட்டம் பக்கமாக திருப்பி கீழே படுத்தவுடனே தூங்கிவிட்டார். பாரடினோ போருக்கு பின்னால் மஜாய்ஸ்கில் எம்மாதிரி அவர் தூங்கினாரோ அதே மாதிரி மீண்டும் தூங்கினார். மீண்டும் உண்மையான சம்பவங்கள் கனவுகளோடு கலந்து தோன்றின. யாரோ ஒருவர், அவரோ அல்லது மற்றொருவரோ அவருடைய சிந்தனைகளை சொல்லுவது போல் இருந்தது. மஜாய்ஸ்கில் கனவில் அவர் கண்ட அதே சிந்தனைகள்தான் இப்பொழுதும் தோன்றின. வாழ்க்கைதான் எல்லாம், வாழ்க்கைதான் கடவுள். ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டும் அசைந்து கொண்டும் இருக்கின்றன. அந்த அசைவுதான் கடவுள். வாழ்க்கை இருக்கிற வரையில் கடவுளின் பிரங்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது. வாழ்க்கையை விரும்புவதானது கடவுளை விரும்புவதாகும். துன்பங்கள் ஏற்படுகிற காலத்தில், அனாவசியமான துன்பங்கள் ஏற்படுகிற காலத்தில் இந்த வாழ்க்கையை விரும்புவதுதான் மற்ற எல்லாவற்றையும் விட கடினமானதும் புனிதமானதுமான செய்கையாகும். கராட்டியாவ் என்ற நினைப்பு பியரின் உள்ளத்தில் தோன்றியது. சுவிட்சர்லாந்து தேசத்தில் அவருக்கு பூலோகம் கற்பித்து கொடுத்த ஒரு அன்பான வயோதிகரை நீண்ட காலமாக மறந்திருந்தார். அவருடைய உருவம் திடீரென்று தெளிவாக பியருக்கு இப்பொழுது தோன்றியது. கொஞ்சம் பொறு என்று அந்த வயோதிகர் சொல்லிவிட்டு ஒரு பூகோளத்தை பியரிடம் காட்டினார். அந்த பூகோளம் உயிர் துடிப்போடு இருந்தது. அதன் மீது எந்தவிதமான அட்சரேகைகளும் காணப்படவில்லை. அதனுடைய மேல்பரப்பு துளிகளால் நிறைந்திருந்தது. அந்த துளிகள் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டிருந்தன. சில வேளைகளில் பல துளிகள் ஒன்று சேர்வதும், சில வேளைகளில் ஒரு துளி பல துளிகளாக பிரிவதுமாயிருந்தன. ஒவ்வொரு துளியும் கூடிய வரையில் விரிந்து மிகுதியான இடத்தை அடைத்து கொள்ள முயற்சித்தது. எல்லா துளிகளும் இதே மாதிரி செய்து வந்தபடியால் சில சமயம் சில துளிகளை அழித்தும் சில சமயம் ஒன்றோடொன்று கலந்தும் வந்தன. அதுதான் வாழ்க்கை என்று அந்த பழைய வாத்தியார் சொன்னார். எவ்வளவு தெளிவாகவும் எவ்வளவு சுலபமாகவும் இருக்கிறது என்று பியர் நினைத்தார். இதை முன்னதாக அறிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருந்தேன்? கடவுள் அதன் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு சொட்டும் அவரை பெரிதாக காட்டுவதற்காக முயற்சி செய்கிறது. அது வளருகிறது, ஒன்று சேர்கிறது, பின்னால் காட்சியிலிருந்து மறைகிறது, உள்ளே ஆழத்தில் அமிழ்கிறது, மீண்டும் மேலே கிளம்புகிறது. இப்போது கராட்டியா விரிவடைந்து மறைந்து விட்டான். உமக்கு புரிகிறதா எனது குழந்தையே என்று அந்த வாத்தியார் கேட்டார். உமக்கு புரிகிறதா? நாசமாய் போக என்று ஒரு குரல் கேட்டது. உடனே பியர் விழித்து கொண்டார். அவர் எழுந்து உட்கார்ந்தார். அப்போதுதான் அந்த கணப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு ருஷ்யரை தள்ளிவிட்டு பிரெஞ்சுக்காரன் சம்மணம் போட்டு அமர்ந்து ஒரு கம்பியில் சொருகிய மாமிசத்தை அந்த நெருப்பில் வாட்டி கொண்டிருந்தான். அவனுடைய சட்டை கைகளை மேலே மடக்கி விட்டிருந்தான். அவனுடைய புஷ்டியான ரோமம் வளர்ந்த சிவப்பான கைகளானது அந்த கம்பியை சாமர்த்தியமாக சுற்றி கொண்டிருந்தது. அவனுடைய வியாகுலம் கொண்ட முகமானது நெற்றியில் காணப்படும் சுருக்கங்களோடு அந்த நெருப்பு ஜுவாலையில் தெளிவாக தெரிந்தது. அவனுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று அவன் முணுமுணுத்தான். தனக்கு பின்னால் நின்ற ஒரு சிப்பாயை அவன் திரும்பி பார்த்தான். கொள்ளைக்காரனே, இதை விட்டு ஓடு. தம் கையில் இருந்த கம்பியை சுற்றி மீண்டும் கவலையோடு பியரை நோக்கினான். பியர் தமது முகத்தை திருப்பி இருளை பார்த்து கொண்டிருந்தார். இந்த பிரெஞ்சுக்காரன் தள்ளிவிட்ட அந்த ருஷ்ய சிப்பாய் நெருப்பிற்கு பக்கத்தில் அமர்ந்து கையில் எதையோ வைத்து கட்டி முணங்கி கொண்டிருந்தான். அவனை நன்றாய் பார்த்தபோது அங்கே நீல சாம்பல் வர்ணமுள்ள நாய் அந்த சிப்பாய்க்கு பக்கத்தில் வாளை ஆட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பியர் கண்டார். ஓ, அதுவும் வந்துவிட்டதா? அப்படியானால் பிளாட் என்று அவர் ஆரம்பித்தார். ஆனால் முடிக்கவில்லை. திடீரென்று ஏக காலத்தில் பலவிதமான நினைப்புகள் அவருடைய மனோராஜ்யத்தில் தோன்றின. மரத்தின் அடியில் இருந்தபோது பிளாட்டோன் அவருக்கு தோன்றிய விதமும், அந்த இடத்திலிருந்து துப்பாக்கி குண்டு கேட்ட சப்தமும், நாயின் ஊளையும், அவரை கடந்து ஓடிய 2 பிரெஞ்சுக்காரர்களின் குற்றமுள்ள முகங்களும், புகையை கக்கிக் கொண்டிருந்த துப்பாக்கியும்,
அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்தில் கராட்டியாவின் விசித்திரமான மறைவும் இவையெல்லாம் அவருக்கு தோன்றின. கராட்டியாவை அவர்கள் கொன்றுவிட்டார்கள் என்ற விஷயம் அந்த வினாடியில் அவருக்கு புலப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் எதற்காக என்பது அவருக்கு தெரியாது. ஒரு வசந்தகால மாலையில் தம்முடைய வீட்டின் வராந்தாவில் ஒரு அழகான போலிஷ் சீமாட்டியுடன் கீவ் என்ற இடத்தில் தாம் இருந்தது அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அன்றைய தினத்தில் நடந்த சம்பவங்களை ஒன்று சேர்க்காமல் அல்லது அவற்றிலிருந்து ஒரு முடிவுக்கும் வராமல் பியர் தமது கண்களை மூடினார். அச்சமயம் அவருக்கு வசந்த காலத்தின் கிராமாந்திர காட்சியும் அவர் குளித்து கொண்டிருந்த காட்சியும் அந்த கண்ணீர் துளிகளும் துடித்து கொண்டிருந்த அந்த பூகோளமும் அவருக்கு தோன்றின. அவர் திடீரென்று தண்ணீரில் மூழ்கினார். அந்த தண்ணீர் அவரை மூடிவிட்டது. சூரிய உதயத்திற்கு முன்பாக கூச்சல்களினாலும் வேகமான துப்பாக்கி சுடுதல்களினாலும் அவர் விழித்து எழுந்தார். பிரெஞ்சு சிப்பாய்கள் அவரை கடந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். கோசாக்குகள் என்று அவர்களில் ஒருவன் கூச்சலிட்டான். ஒரு வினாடிக்கு பின்னால் பியரை ஒரு ருஷ்ய கூட்டம் சூழ்ந்து கொண்டது. வெகு நேரம் வரையில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் மகிழ்ச்சியினால் அழுது கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, அன்பானவர்களே, கண்மணிகளே என்று பழைய சிப்பாய்கள் அழுது கொண்டு அந்த கோசாக்குகளையும் குதிரை வீரர்களையும் தழுவிக்கொண்டார்கள். குதிரை வீரர்களும் கோசாக்குகளும் அந்த கைதிகளை சுற்றி கூடி நின்றார்கள். ஒருவர் அவர்களுக்கு துணிகளை கொடுத்தார், மற்றவர் பூட்ஸுகளை கொடுத்தார், இன்னொருவர் ரொட்டிகளை கொடுத்தார். பியரும் அவர்களுக்கிடையில் அமர்ந்திருந்த போது விம்மி விம்மி அழுதார். அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவரிடம் நெருங்கிய சிப்பாயை அவர் தழுவிக்கொண்டு முத்தமிட்டு அழுதார். டோலகாவ் பாழடைந்த வீட்டின் வெளிவாசலில் நின்று கொண்டு ஆயுதமில்லாத பிரெஞ்சுக்காரர்கள் வெளியே போவதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது நடந்த விஷயத்தினால் பரபரப்படைந்திருந்த அந்த பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுக்குள்ளாகவே உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் டோலகாவை கடந்து போன போது அவர் தமது பூட்ஸுகளை கையில் வைத்திருந்த சவுக்கினால் தட்டி கொண்டு அவர்களை கனிவற்ற தோற்றத்தோடு கவனித்து கொண்டிருந்தார். அவர் மௌனமாயிருந்தார். அந்த பார்வையில் நல்லது எதுவும் காணப்படவில்லை. எதிர் வரிசையில் டோலகாவின் கோசாக் அங்கே வெளியே போனவர்களை எண்ணிக்கொண்டும் ஒவ்வொரு 100 பேர் ஆனதும் ஒரு சாக்கு கட்டியினால் அந்த வெளிவாசல் கதவில் அடையாளம் இட்டு கொண்டும் இருந்தான். எத்தனை பேர் என்று டோலகாவ் அந்த கோசாக்கை கேட்டார். 2வது 100 என்று கோசாக் பதிலளித்தார். மேலே போங்கள், மேலே போங்கள் என்று டோலகாவ் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த பேச்சை அவர் பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார். அந்த கைதிகளின் கண்களை அவருடைய கண்கள் பார்க்கும்போது ஒரு கொடூரமான பார்வையை வீசியது. தலையில் எதுவுமில்லாமல் வியாகுலமான முகத்தோடு டெனிசோவ் சில கோசாக்குகளுக்கு பின்னால் போய்க் கொண்டிருந்தார். அவர்கள் தோட்டத்தில் வெட்டப்பட்டிருந்த ஒரு குழிக்கு பெட்டியா ரஸ்டோவின் உடலை தூக்கி கொண்டு போனார்கள். அத்தியாயம் 15 நிறைவுற்றது. அத்தியாயம் 16 பிரெஞ்சு வீரர்களின் கொள்ளை. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பின்னால் உறைபனி விழுவதற்கு ஆரம்பித்ததற்கு பின்னால் பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓடுகிற காரியத்தில் இன்னும் துக்ககரமான போக்கு ஏற்பட்டது. திரும்பி ஓடிக்கொண்டிருந்த வீரர்கள் குளிரினால் விரைத்து போனார்கள். சிலர் கணப்பு நெருப்புகளில் வாடினார்கள். கம்பளி சட்டைகளை நன்றாய் அணிந்து அமர்ந்திருந்தவர்களின் வண்டிகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தன. அவர்கள் ராஜாக்களிடமும் கோமகன்களிடமும் சக்கரவர்த்தியால் திருடப்பட்ட சாமான்களை கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரெஞ்சுக்காரர்களின் ஓட்டமும் அதனுடைய நாசமும் முன்போலவே நடந்து கொண்டிருந்தன. மாஸ்கோவிலிருந்து வியாஜ்மாவுக்கு 73,000 பேர்களை கொண்ட பிரெஞ்சு இராணுவம் புறப்பட்டது. காப்பாளர் இராணுவத்தில் உள்ள நபர்களை இந்த கணக்கில் சேர்க்கவில்லை. அவர்கள் அந்த போர் முழுவதிலும் கொள்ளையடிப்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. மாஸ்கோவிலிருந்து புறப்பட்ட 73,000 பேர்கள் 36,000 பேர்களாக குறைந்தார்கள். போர்க்களத்தில் 5,000க்கு மேல் அவர்கள் சாகவில்லை. இம்மாதிரி கணக்கில் பின்னால் நடந்ததை யூகித்து கொள்ளலாம். மாஸ்கோவிலிருந்து வியாஜ்மாவிற்குள் போவதற்குள் எவ்வளவு பேர் அழிந்தோ தப்பியோடியோ போனார்களோ அதே மாதிரி வியாஜ்மாவிலிருந்து ஸ்மாலன்ஸ்கிற்கும், ஸ்மாலன்ஸ்கிலிருந்து பெரியோஜினாவுக்கும், பெரியோஜினாவிலிருந்து வில்னாவுக்கும் கணக்கில் குறைந்து கொண்டே போனார்கள். குளிரோ ருஷ்யர்களின் துரத்தலோ வேறு காரணங்களோ இந்த கணக்கை பாதிக்கவில்லை. வியாஜ்மாவிலிருந்து பிரெஞ்சு இராணுவம் 3 வரிசைகளாக போவதை நிறுத்தி ஒரே கூட்டமாக நெருங்கி போய்க் கொண்டிருந்தார்கள். அம்மாதிரிதான் கடைசி வரையிலும் சென்றார்கள். இராணுவத்தின் நிலைமையை பற்றி உண்மையிலிருந்து எவ்வளவு தூரம் மாறுபட்டு இராணுவ அதிகாரிகள் அறிக்கைகளை அனுப்புவார்கள் என்பது நமக்கு தெரியும். பெர்த்தியர் என்பவர் சக்கரவர்த்திக்கு ஒரு அறிக்கையை அனுப்பினார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தார்.
கடந்த 2 அல்லது 3 நாட்களில் இராணுவம் பிரயாணம் செய்து வந்தபோது இராணுவத்தின் பற்பல பிரிவுகளையும் நான் கவனித்து அறிந்தவைகளை மாட்சிமை தங்கிய உமக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த இராணுவம் அநேகமாக கலைந்து போயிருந்தது. இராணுவத்தில் 1/4 பங்கு பேர்கள் கூட தங்களுடைய பட்டாளங்களோடு சேர்ந்து போகவும் இல்லை. மற்றவர்கள் தங்கள் இஷ்டப்படி வெவ்வேறு திசைகளை நோக்கி போனார்கள். உணவுப் பொருள்களை கண்டுபிடிப்பதற்காகவும் கட்டுப்பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் அம்மாதிரி போனார்கள். அவர்கள் பொதுவாக மாலன்ஸ்கில் தாங்கள் சிரம பரிகாரம் பண்ணலாம் என்று நினைத்தார்கள். கடந்த சில தினங்களில் நமது வீரர்களில் பலர் தங்களுடைய துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் வீசி எறிந்து விட்டார்கள். இம்மாதிரி நிலையில் உம்முடைய முடிவான திட்டங்கள் எதுவாயிருந்த போதிலும் மாட்சிமை தங்கியவரின் இராணுவத்தின் நன்மையை பொறுத்தவரையில் இராணுவமானது ஸ்மாலன்ஸ்கில் ஒழுங்குபட வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்படி ஒழுங்குபட வேண்டுமானால் அவசியமாய் இல்லாத குதிரைகளையும் சாமான்களையும் பீரங்கிக்கு வேண்டிய அவசியமில்லாத பொருள்களையும் நாம் அதிகமாக வைத்திருக்கக்கூடாது. சிப்பாய்கள் எல்லாரும் பசியாலும் களைப்பாலும் துன்பப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு சரியான சப்பளைகளும் சில தினங்களுக்கு ஓய்வும் அவசியம். பல சிப்பாய்கள் வருகிற வழியிலோ அல்லது தங்கும் முகாம்களிலோ மாண்டு போனார்கள். இம்மாதிரி நிலைமை வரவர மோசமாக இருந்து வருகிறது. உடனே தகுந்த பரிகாரத்தை துருப்புகளுக்கு செய்தாலொழிய அடுத்தாற்போல் ஏதாவது போர் வருமானால் அந்த சிப்பாய்களை நமது ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்க முடியாது. நவம்பர் 9ஆம் தேதி ஸ்மாலன்ஸ்கிலிருந்து 30 மைல் தூரத்தில் தள்ளாடி கொண்டு ஸ்மாலன்ஸ்க் நகருக்குள்ளாக துருப்புகள் வந்து சேர்ந்தார்கள். அந்த இடம்தான் மோட்சபூமி என்று அவர்கள் நினைத்தார்கள். அங்கே வந்ததும் உணவிற்காக அலைந்தார்கள். ஒருவரை ஒருவர் கொன்றார்கள். இராணுவத்தின் சொந்த பொருள்களையே கொள்ளையடித்தார்கள். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து முடிந்ததும் அவர்கள் மேலும் ஓடினார்கள். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்பதை அறியாமலேயே அவர்கள் போனார்கள். அவர்களை நடத்தி வந்த அந்த மேதையான நெப்போலியனுக்கும் அது தெரியாது. ஏனெனில் எந்தவிதமான உத்தரவுகளும் பழைய பழக்கங்களை இன்னும் விடவில்லை. தினந்தோறும் உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டும் கடிதங்களையும் அறிக்கைகளையும் அன்றன்றுள்ள இராணுவ பிரகடனங்களையும் வெளியிட்டு கொண்டும் இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் மாட்சிமை தங்கியவரே என்றும், எனது பிரியமுள்ள மைத்துனரே என்றும், எனது இளவரசரே என்றும் இம்மாதிரியாக அழைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய இந்த உத்தரவுகளும் இந்த அறிக்கைகளும் காகிதத்தோடு நின்றன. அதில் எழுதப்பட்டவைகள் எதுவுமே அமலுக்கு வரவில்லை. ஏனெனில் அவற்றை அமல் செய்ய முடியாது. ஒருவரை ஒருவர் அவர்களை மாட்சிமை தங்கியவர் என்றும் மேன்மை தங்கியவர் என்றும் மைத்துனர்கள் என்றும் அழைப்பதற்கு உரிமை பெற்றிருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஒன்றை உணர்ந்தார்கள். ஏராளமாக தாங்கள் தீங்கு செய்தவர்கள் என்றும் அந்த தீங்குகளுக்கு பதிலாக இப்போது தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றும் அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் இராணுவத்தை பற்றியே தாங்கள் கவலை கொண்டிருப்பதாக பாசாங்கு செய்தாலும் ஒவ்வொருவரும் தன்னை பற்றியும் எந்த விதமாக அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடி தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை பற்றியுமே நினைத்து கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 16 நிறைவுற்றது. அத்தியாயம் 17 பிரெஞ்சு படையின் ஓட்டம். மாஸ்கோவிலிருந்து நீமன் வருகிற வரையில் ருஷ்ய பிரெஞ்சு துருப்புகளின் நடமாட்டமானது ருஷ்யாவில் உள்ள கண்கட்டி விளையாட்டைப் போல இருந்தது. அந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறவர்களில் 2 பேர்கள் கண்ணை கட்டிவிடுவார்கள். ஒருவன் கையில் மணியை வைத்து கொண்டு பயமில்லாமல் அடித்து கொண்டிருப்பான். தான் எங்கே இருக்கிறான் என்பதை தன்னை பிடிப்பவனுக்கு காட்டுவதற்காக அம்மாதிரி செய்வான். ஆனால் அவன் எங்காவது எக்கச்சக்கமாக அகப்பட்டு கொண்டால் சப்தமில்லாமல் ஓடுவான். அவன் எங்கோ தப்பி ஓடுவது போல் நினைத்து கொண்டு பிடிக்க வருகிறவனிடம் நேராக போய் அவனிடம் அகப்பட்டு கொள்ளுவதும் உண்டு. ஆரம்பத்தில் அந்த துருப்புகள் காலுக் அரஸ்தாவில் வந்து கொண்டிருந்த போது நெப்போலியனுடைய துருப்புகள் தாங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரியும்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஸ்மாலன்ஸ்க் ரஸ்தாவை அடைந்ததும் நேராக எதிரியிடம் முட்டிக்கொண்டார்கள். தாங்கள் தப்பியோடுவதாக நினைத்து கொண்டே ருஷ்யர்களிடம் முட்டினார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓடுவது வெகு வேகமாய் இருந்தபடியால் ருஷ்யர்கள் அவர்களை துரத்தி கொண்டு போவதும் வெகு வேகமாய் இருந்தது. அதனால் குதிரைகள் களைப்படைந்தன. குதிரைகள் மீது ஒற்றர்களை அனுப்பி பிரெஞ்சுக்காரர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதும் கஷ்டமாய் இருந்தது. தவிரவும் அடிக்கடி ஒவ்வொரு இராணுவமும் தன்னுடைய இடத்தை வேகமாக மாற்றிக்கொண்டு இருந்தபடியால் ஒற்றர்கள் சேர்க்கின்ற விவரங்களையும் சீக்கிரமாக வந்து சொல்வதற்கு இல்லாமல் இருந்தது. எதிரிகள் முதல் நாளன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதாக செய்தி வந்தால் அந்த செய்தி மறுநாளன்று அனுப்பப்பட்டு 3வது நாளன்று தான் கிடைக்கும். அதற்குள்ளாக அந்த துருப்புகள் 2 நாட்கள் பயணம் மேலே போய்விடுவார்கள். அதனால் அவர்களுடைய நிலைமை மாறிவிடும். பிரெஞ்சு இராணுவம் ஓடிக்கொண்டும் ருஷ்ய இராணுவம் அதை துரத்தி கொண்டும் இருந்தன.
ஸ்மாலன்ஸ்க்கு அப்பால் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வெவ்வேறு விதமான ரஸ்தாக்கள் இருந்தன. அவர்கள் அங்கே தங்கியிருந்த 4 நாட்களில் எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் ஒருவர் நினைக்க முடியும். ஆகவே தங்களுக்கு சாதகமான திட்டத்தை வகுத்து புதிதான முறைகளை அவர்கள் மேற்கொள்ளுவார்கள் என்றே ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் 4 நாட்கள் அங்கே தங்கிய பின்பும் எந்தவிதமான திட்டங்களும் இல்லாமல் மீண்டும் அந்த கூட்டம் பழைய பாதை வழியாகவே ஓட ஆரம்பித்தது. வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ அவர்கள் திரும்பவில்லை. நேராக முன்னால் இருந்த ரஸ்தாவில், மிகவும் மோசமான ரஸ்தாவில் கிராஸ்னோ ஆர்ஷா வழியாக போனார்கள். எதிரி முன்னால் இல்லாமல் பின்னால் தான் இருக்கிறான் என்று எதிர்பார்த்து பிரெஞ்சுக்காரர்கள் 24 மணி தூரத்தில் பரவலாக ஓடினார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்பாக சக்கரவர்த்தியும் அவருக்கு பின்னால் மன்னர்களும் அவர்களுக்கு பின்னால் கோமகன்களும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நெப்போலியன் வலது பக்கமாக நீப்பருக்கு மேலாக உள்ள ரஸ்தாவில் போவார் என்று ருஷ்ய இராணுவம் எதிர்பார்த்தது. ஏனெனில் அதன் வழியாக போவதுதான் பொருத்தமாயிருக்கும் என்று நினைத்தது. ஆகவே ருஷ்ய இராணுவம் வலது பக்கமாக திரும்பி கிராஸ்னோவுக்கு பக்கத்தில் பிரதான ரஸ்தாவில் வந்து சேர்ந்தது. இங்கே அந்த கண்கட்டி விளையாட்டு மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் நம்முடைய முன்னோடி துருப்புகளை சந்திக்க நேரிட்டது. அவர்களுடைய விரோதியை எதிர்பாராத விதமாக சந்தித்ததும் பிரெஞ்சுக்காரர்கள் குழப்பமடைந்து பீதியுற்றார்கள். பீதியுற்று அங்கே சிறிது தங்கி நின்று மீண்டும் தங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி ஓடியபோது பின்னால் உள்ள தங்களுடைய தோழர்களை கைவிட்டு ஓடினார்கள். அதன் பின்னால் 3 நாட்களில் பிரெஞ்சு இராணுவத்தைச் சேர்ந்த பல பிரிவுகள், முதலாவதாக முராட்டினுடைய பிரிவும், பின்னால் டாவிட்டினுடைய பிரிவும், அதன் பின்னால் நேயினுடைய பிரிவும் எதிர்பாராத விதமாக ருஷ்ய இராணுவத்தை சந்திக்க நேரிட்டன. அந்த பிரிவுகளெல்லாம் ஒன்றை ஒன்று கைவிட்டு தங்களுடைய ஏராளமான சாமான் மூட்டைகளை எல்லாம் கைவிட்டு தங்களுடைய பீரங்கி படைகளையும் தங்களுடைய படைகளில் உள்ள பாதி வீரர்களையும் கைவிட்டு ஓடினார்கள். அவர்கள் இரவில் ருஷ்யர்களை கடந்து அரைவட்டமாக வலது பக்கம் திரும்பி போனார்கள். கடைசியாக வந்த நேஸ்மாலென்ஸ்கில் உள்ள சுவர்களை தகர்ப்பதில் முனைந்திருந்தார்கள். அந்த சுவர்கள் யாருக்கும் இடையூறாக இல்லை. ஏனென்றால் பிரெஞ்சுக்காரர்கள் துரதிருஷ்டமான நிலைமையில் இருந்தும் கூட, அல்லது அந்த துரதிருஷ்டமான நிலைமைக்காகவோ தாங்கள் விழுந்த தரையை தண்டிக்க விரும்பினார்கள். நேயிடம் 10,000 வீரர்கள் இருந்தார்கள். ஆர்ஷா என்ற இடத்தில் நெப்போலியனை அவர் வந்தடைந்த போது அவரிடம் 1000 வீரர்கள் தான் இருந்தார்கள். மீதம் உள்ளவர்களையும் அவருடைய பீரங்கிகளையும் கைவிட்டுவிட்டு நீப்பர் நதியை ஒரு காட்டு பிரதேசத்தில் திருட்டுத்தனமாக இரவில் கடந்து வந்தார். ஆர்ஷாவிலிருந்து வில்னாவுக்கு மேலும் அந்த ரஸ்தாவில் ஓடினார்கள். இன்னமும் அந்த கண்கட்டு விளையாட்டுகளைப் போலவே எதிரிகளிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தார்கள். பெரியோஜினா என்ற இடத்தில் மீண்டும் அவர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அங்கே பலர் நதியில் மூழ்கினார்கள், பலர் சரணடைந்தார்கள். ஆனால் ஆற்றை கடந்தவர்கள் மீண்டும் மேலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மகா பெரிய தலைவரானவர் ஒரு ரோமக்கோட்டை அணிந்து ஒரு பனிவண்டியில் அமர்ந்து தனியாக பாய்ச்சலில் போய்க் கொண்டிருந்தார். அவர் தம்முடைய தோழர்களை கைவிட்டு விட்டார். அம்மாதிரியாக ஓடுவதற்கு முடிந்தவர்கள் மீதமுள்ளவர்களை சரணடையும்படியோ சாகும்படியோ கைவிட்டுவிட்டு அதே மாதிரி ஓடினார்கள். அத்தியாயம் 17 நிறைவுற்றது. அத்தியாயம் 18. பிரெஞ்சு படையின் பின்வாங்கலும் சரித்திர ஆசிரியர்களும். பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓடிக்கொண்டிருந்த இந்த விஷயத்தில் தங்களை எவ்வளவு தூரம் அழித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அழித்து கொண்டார்கள். காலுகா ரஸ்தாவில் அவர்கள் திரும்பிய காலத்திலிருந்து அவர்களுடைய தலைவர் இராணுவத்தை விட்டு ஓடிய காலம் வரையில் அந்த கூட்டத்தின் நடமாட்டங்களுக்கு அர்த்தம் எதுவுமே கிடையாது. தனி ஒரு மனிதனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டே பெருங்கூட்டங்களின் செய்கைகள் இருக்கின்றனவென்று சரித்திரக்காரர்கள் சொல்லி வந்தார்கள். பின்வாங்கி ஓடிப்போகும் பிரெஞ்சுக்காரர்களின் செய்கையானது அந்த கொள்கைக்கு பொருத்தமானதாய் இல்லை. இம்மாதிரியாக இந்த பிரெஞ்சு படையெடுப்பில் நடந்த பின்வாங்கி ஓடும் படலத்தை பற்றி ஒருவர் நினைக்கக்கூடும். ஆனால் இல்லை. பிரெஞ்சு படையெடுப்பை பற்றி மலைமலையாக சரித்திரக்காரர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நெப்போலியனுடைய ஏற்பாடுகளை பற்றியும் இராணுவ நடவடிக்கைகளை பற்றியும் அவருடைய திட்டங்களை பற்றியும் அவருடைய மார்ஷல்கள் காட்டிய மேதமையை பற்றியும் இந்த புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள். மாலா யாராஸ்லாவெட்ஸ் என்ற இடத்திலிருந்து நெப்போலியன் பின்வாங்கி ஓடியபோது போதுமான உணவுப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஜில்லா வழியாக போவதற்கு ஒரு பாதை இருந்த போதிலும் அந்த ரஸ்தாவில் தான் குட்டுஜோ பின்னால் அவரை துரத்தி கொண்டு போனார். அவர் இன்னொரு பாதை வழியாக, அதாவது ஒரு மோசமான பாதை வழியாக போனதானது ரொம்ப ஆபத்தானதாய் இருந்தது. ஆனால் இதை புத்திசாலித்தனமான வேலை என்று சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள்.
அதே மாதிரி ஸ்மாலன்ஸ்கிலிருந்து துர்ஷாவுக்கு அவர் போனதை பற்றியும் சரித்திரக்காரர்கள் பிரமாதமாக சொல்லுகிறார்கள். அதன் பின்னால் கிராஸ்னோ என்ற இடத்தில் அவர் காட்டிய வீரத்தை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அங்கே அவர் போர் செய்வதற்கு தயாராக இருந்ததாகவும் அந்த போரை தாமே நேராக நடத்த தயாராக இருந்ததாகவும் கையில் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு அவர் அங்கே நடமாடிக்கொண்டு பின்வருமாறு சொன்னதாகவும் கூறுகிறார்கள். நான் சக்கரவர்த்தியாக வெகுகாலம் இருந்திருக்கிறேன். இப்போது ஜெனரலாக நடந்து கொள்ள காலம் வந்துவிட்டது என்று சொன்னாராம். என்றாலும் அவர் உடனே அங்கிருந்து ஓடிவிட்டார். பின்னால் தங்கிய சிதறிய இராணுவத்தை கூட அவர்களுடைய நிலைமை விதிக்கு விட்டுவிட்டு அவர் ஓடிவிட்டார். அதன் பின்னால் அவருடைய மார்ஷல்களுடைய உள்ளங்களின் பெருமையை பற்றி, முக்கியமாக நேயை பற்றி சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய உள்ளத்தின் பெருமை பின்வருமாறு இருந்ததாம். அதாவது, இரவில் காட்டை சுற்றி கொண்டு நீப்பரை கடந்து தம்முடைய விருதுகளையும் பீரங்கி படைகளையும் தமது படையில் உள்ள 190 பேரையும் விட்டுவிட்டு ஆர்ஷாவுக்கு ஓடினாராம். கடைசியாக அந்த பெரிய சக்கரவர்த்தி தம்முடைய வீரமான இராணுவத்தை விட்டு முடிவாக ஓடியதை பற்றி சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அந்த செய்கை பிரமாதமானது என்றும் அவருடைய மேதையை அது காட்டுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். அந்த முடிவான ஓட்டத்தை பற்றி சாதாரண பாஷையில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் இழிவிலும் இழிவானது என்றும் ஒரு குழந்தை கூட அதை கண்டு வெட்கமடையும் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் அந்த செய்கையானது சரித்திரக்காரர்கள் பாஷையில் புகழப்படுகிறது. சரித்திர காரணங்களை தங்களுக்கு சாதகமாக இனிமேல் நீட்ட முடியாது என்ற நிலைமை ஏற்படும் போதும், நியாயமானது என்றும் சரியானது என்றும் மனித வர்க்கம் அழைக்கும் செய்கைகளுக்கு நேர்விரோதமான காரியங்கள் நடக்கும் போதும் அந்த இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு தந்திரத்தை சரித்திரக்காரர்கள் கையாளுகிறார்கள். அதாவது, அம்மாதிரி இடங்களில் பெருமை என்ற வார்த்தையை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அந்த பெருமை என்ற வார்த்தை நியாயம், மணியாயம் என்பவைகளை ஒதுக்கிவிடுவதாக காணப்படுகிறது. ஏனெனில் பெரிய மனிதர்களுக்கு எதுவுமே தவறில்லை என்று தோன்றுகிறது. எம்மாதிரியான அட்டூழியத்திற்காகவும் அந்த பெரிய மனிதரை பழிக்கக்கூடாது என்று தோன்றுகிறது. அது பிரமாதம் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லும்போது அதை நல்லதென்றோ கெட்டதென்றோ கூற முடியாது. பிரமாதம் என்றுதான் சொல்லலாம். பிரமாதம் அல்ல என்று சொல்ல முடியாது. பிரமாதம் என்பது நல்லது, பிரமாதம் அல்ல என்பது கெட்டது. அந்த சரித்திர ஆசிரியர்களுடைய சிந்தனையில் பிரமாதம் என்பது ஏதோ சில விசேஷ பிராணிகளான வீரர்களின் குணவிசேஷமாக காணப்படுகிறது. தாம் அழைத்து வந்த தம்முடைய சகாக்களை அழியும்படி விட்டுவிட்டு வெதுவெதுப்பான ரோமக்கோட்டை அணிந்து நெப்போலியன் தமது வீட்டிற்கு தப்பி ஓடும்போது அந்த நிலைமையை பிரமாதம் என்று அவர் நினைத்தார். அவருடைய ஆத்மா அமைதியடைந்தது. கம்பீரமான போக்கிலிருந்து தம்மிடம் கம்பீரம் இருப்பதாக அவர் நினைத்தார். பரிகாசமான போக்கை அடைவதற்கு ஒரே ஒரு படிதான் உண்டு என்று அவர் சொன்னார். 50 வருஷங்களாக உலகம் பூராவாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கம்பீரம் பிரமாதம், நெப்போலியன் பிரமாதம். கம்பீரமான போக்கிலிருந்து பரிகாசமான போக்கை அடைவதற்கு ஒரே ஒரு படிதான் உண்டு. நியாயம், அநியாயம் என்ற முறையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு பெருமையை ஒப்புக்கொள்வதானது ஒருவர் தம்முடைய ஒன்றுமில்லாத சூனியத்தையும் அளவிட முடியாத அற்பத்தனத்தையும் ஒப்புக்கொள்ளுவதாகவே இருக்கும் என்பது ஒருவருக்கும் தோன்றவில்லை. கிறிஸ்து நமக்கு கொடுத்துள்ள நல்லது கெட்டது என்ற அளவுகோலின்படி பார்ப்போமானால் மனித வர்க்கத்தின் செய்கைகள் எதையும் அதற்கு புறம்பானது என்று ஒப்புக்கொள்ள முடியாது. நேர்மையும் நன்மையும் உண்மையும் இல்லாத இடத்தில் பெருமை என்பது இருக்க முடியாது. அத்தியாயம் 18 நிறைவுற்றது. அத்தியாயம் 19. பிரெஞ்சு இராணுவம் ஏன் கைப்பற்றப்படவில்லை? 1812 வருஷத்திய போரினுடைய கடைசி பாகத்தை படிக்கிற எந்த ருஷ்யன்தான் வருத்தமும் அதிருப்தியும் குழப்பமும் அடையாமல் இருக்க முடியும்? அந்த பிரெஞ்சுக்காரர்கள் எல்லோரையும் ஏன் பிடிக்கவில்லை அல்லது ஏன் அழிக்கவில்லை என்று யார்தான் கேட்கவில்லை? நம்முடைய 3 இராணுவங்களும் எதிரிகளை அதிக எண்ணிக்கையோடு வளைத்து கொண்டிருந்த போதும் நிலைகுலைந்த பிரெஞ்சுக்காரர்கள் பசியினாலும் குளிரினாலும் வாடி கூட்டமாக சரணடைந்து கொண்டிருந்த போதும் பிரெஞ்சுக்காரர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் ருஷ்யர்களின் கொள்கைகளாய் இருந்த போதும் அவர்கள் படைகளை துண்டித்து ஏன் எல்லோரையும் பிடிக்கவில்லை என்று யார்தான் கேட்கவில்லை? பிரெஞ்சு இராணுவத்தை விட ருஷ்ய இராணுவம் பலவீனமாய் இருந்த போதும் பாரடினோவில் போர் தொடுத்தது.
அந்த இராணுவம் இப்போது பிரெஞ்சுக்காரர்களை 3 பக்கங்களிலும் வளைத்து கொண்டபோது அந்த இராணுவத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் ருஷ்ய இராணுவத்தின் நோக்கமாக இருந்தபோது ஏன் அந்த இராணுவத்தை கைப்பற்றவில்லை? நாம் அவர்களை வளைத்து கொண்டபோது அந்த பிரெஞ்சுக்காரர்கள் நம்மை விட ஏராளமாக எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்றும் நாம் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்றும் சொல்ல முடியுமா? அம்மாதிரி எப்படி நடக்க முடியும்? இந்த கேள்விக்கு சரித்திரமானது அல்லது அந்த பெயரால் அழைக்கப்படுவதானது பதில் சொல்லுகிறது. அதாவது குட்டுசோவ், டார்மசாவ், சிச்சாக்கோவ் ஆகியவர்களோ அல்லது இந்த மனிதரோ அல்லது அந்த மனிதரோ இன்னின்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சரித்திரம் பதில் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் ஏன் அந்த நடவடிக்கைகளை செய்து முடிக்கவில்லை? முன்னேற்பாட்டின்படி உள்ள நோக்கத்தை அடைவதற்காக வேலைகளை அவர்கள் செய்யவில்லை என்றும் குற்றம் சொல்லப்படுமானால் அவர்கள் ஏன் விசாரித்து தண்டிக்கவில்லை? குட்டுஜோவும் சிச்சாக்கோவும் இன்னும் மற்றவர்களும் அம்மாதிரி செய்யாமல் விட்டு போன காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று நாம் ஒப்புக்கொண்டால் கூட மற்றொரு விஷயம் நமது புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது. அதாவது கிராஸ்னோவிலும் பெரியோசினாவிலும் நமது துருப்புகள் எண்ணிக்கையில் அதிகமாய் இருந்தன. அப்படியானால் பிரெஞ்சு இராணுவத்தையும் அதனுடைய மார்ஷல்களையும் மன்னர்களையும் சக்கரவர்த்தியையும் பிடிக்க வேண்டும் என்பதுதான் நமது இராணுவத்தின் நோக்கமானால் அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? இந்த விசித்திரமான காரியத்தை பற்றி ருஷ்ய சரித்திரக்காரர்கள் ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு வலுத்தாக்களை குட்டுஜோவ் நிறுத்தினார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த காரணங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஏனெனில் வியாஜ்மாவிலும் டாருடினாவிலும் வலுத்தாக்குதல் செய்த துருப்புகளை அவரால் நிறுத்தி வைக்க முடியவில்லை என்பதை நாம் அறிவோம். பாராடினோவில் எதிரி பூரண வேகத்தோடு இருந்தும் ருஷ்ய இராணுவம் பலத்தில் குறைவாக இருந்தும் எதிரியின் தாக்குதலை எதிர்த்து நின்றது. கிராஸ்னோவிலும் பெரியோசினாவிலும் ருஷ்ய இராணுவம் பலமுள்ளதாய் இருந்தும் கலைந்து ஓடிக்கொண்டிருந்த பிரெஞ்சு துருப்புகளால் எப்படி தோற்கடிக்கப்பட்டது? எதிரி படைகளை துண்டித்து நெப்போலியனையும் அவருடைய மார்ஷல்களையும் கைது செய்ய வேண்டும் என்பது ருஷ்ய துருப்புகளின் நோக்கமாயிருந்தால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அந்த நோக்கமானது நடக்க முடியாததாய் போய்விட்டது. அதை அடைவதற்கு கையாண்ட முறைகள் வெட்கப்படக்கூடிய விதமாய் முறிந்து போயின. இந்த போரில் உள்ள கடைசி பாகத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் பல வெற்றிகள் அடைந்ததாக சொல்லுவது முற்றிலும் சரியாகும். நமக்கு வெற்றி கிடைத்ததாக ருஷ்ய சரித்திரக்காரர்கள் சொல்லுவது முற்றிலும் தவறாகும். ருஷ்ய இராணுவ சரித்திர ஆசிரியர்களுக்கு நியாயவாதத்தில் கொஞ்சமாவது மதிப்பு இருக்குமானால் இந்த முடிவை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். வீரத்தை பற்றியும் அபிமானத்தை பற்றியும் என்னதான் அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் இந்த விஷயத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அதாவது மாஸ்கோவிலிருந்து பிரெஞ்சுக்காரர்கள் பின்வாங்கி போன போது தொடர்ந்தாற்போல நெப்போலியனுக்கு பல வெற்றிகள் கிடைத்தன என்பதையும் தொடர்ந்தாற்போல குட்டுசோவுக்கு பல தோல்விகள் கிடைத்தன என்பதையும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். தேசிய பெருமையை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்ப்போமானால் அந்த முடிவை ஒப்புக்கொள்ளுவதில் ஒரு இடையூறு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்வார்கள். அதாவது தொடர்ந்தாற்போல பிரெஞ்சுக்காரர்களுக்கு கிடைத்த பல வெற்றிகள் அவர்களின் நாசத்தையே கொண்டு வந்துவிட்டன. ஆனால் தொடர்ந்தாற்போல ருஷ்யர்களுக்கு கிடைத்த வெற்றிகள் எதிரிகளை பூரணமாக அழித்து நாட்டுக்கு விடுதலையையும் கொண்டு வந்து கொடுத்தன. இந்த மாறுபாடான தோற்றத்திற்கு காரணம் ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கிறது. அதாவது 1812 வருஷத்திய போரின் கடைசி கட்டத்தை பற்றிய நோக்கத்தை சரித்திர ஆசிரியர்கள் மன்னர்களுடையவும் ஜெனரல்களுடையவும் கடிதங்களை படித்தும் ஞாபக குறிப்புகளையும் அறிக்கைகளையும் திட்டங்களையும் படித்தும் சிருஷ்டி செய்தார்கள். ஆனால் உண்மையில் எதிரி படைகளை துண்டித்து நெப்போலியனை அவருடைய மார்ஷல்களுடனும் துருப்புகளுடனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததே இல்லை. அம்மாதிரி ஒரு நோக்கம் எப்பொழுதும் இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது. ஏனெனில் அந்த நோக்கம் புத்தியற்றதாய் இருக்கும். அதை நிறைவேற்றுவதும் முற்றிலும் அசாத்தியமானதாய் இருக்கும். நெப்போலியனுடைய சீர்குலைந்த இராணுவமானது தங்களால் முடிந்த வரையில் வேகமாக ருஷ்யாவிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தது. ருஷ்யர்கள் எதை விரும்பினார்களோ அதைத்தான் அது செய்து கொண்டிருந்தது. ஆகவே அவர்களை பிடித்து கொள்வது என்ற நோக்கம் புத்தியற்றதாய் இருக்கும். தங்களால் முடிந்தவரையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதானது எந்த விதத்தில் உபயோகமானதாயிருக்கும்? இரண்டாவதாக, ஓடுவதிலேயே தங்களுடைய முழு வேகத்தையும் செலுத்தி கொண்டிருக்கும் மனிதர்களை ஓடவிடாமல் இடைமறிப்பது என்பது புத்தியற்றதாய் இருக்கும்.
மூன்றாவதாக, ஓடிக்கொண்டிருக்கும் பிரெஞ்சு இராணுவத்தை அழிப்பதற்காக நமது இராணுவத்தை பலியிடுவது புத்தியற்றதாய் இருக்கும். ஏனெனில் அந்த பிரெஞ்சு இராணுவம் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தன்னைத்தானே வெகு வேகமாக அழித்து கொண்டிருந்தது. அதனுடைய பாதை இடைமறிக்கப்படாவிட்டாலும் டிசம்பர் மாதத்தில் ருஷ்ய எல்லையை கடந்து எத்தனை பேர்கள் போனார்களோ அதற்கு அதிகமாக போயிருக்க முடியாது. அதாவது ஆரம்பத்தில் வந்த படைகளில் 100 வீதம்தான் ருஷ்ய எல்லையை கடந்து திரும்பி போனார்கள். நான்காவதாக, சக்கரவர்த்தியையும் மன்னர்களையும் கோமகன்களையும் கைது செய்வது என்று நினைப்பது புத்தியற்றதாய் இருக்கும். ஏனெனில் அவர்களை கைது செய்து வைப்பது என்பது ருஷ்யர்களுக்கு பெரிய தர்ம சங்கடமாய் இருக்கும். அம்மாதிரிதான் அக்காலத்தில் இருந்த சிறந்த ராஜதந்திரிகளான ஜோசப் டி மேஸ்ட்ரியும் மற்றவர்களும் நினைத்தார்கள். கிராஸ்னோ வந்து சேரும் முன்பாக நமது படைகள் பாதியாக குறைந்து விட்டன. இம்மாதிரி நிலைமையில் பிரெஞ்சு இராணுவ படைகளை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது புத்தியற்றதாய் இருக்கும். ஏனெனில் அந்த படைப்பிரிவுகளை பாதுகாத்து கொண்டு போவதற்கே ஒரு முழு பட்டாளம் வேண்டியிருக்கும். ஏற்கனவே பிடித்த கைதிகள் பசியினால் மாண்டு கொண்டு வரும்போது, நமது வீரர்களுக்கு போதுமான உணவு கிடைக்காமல் இருக்கும்போது அம்மாதிரி எதிரிகளை பிடிப்பதானது புத்தியற்றதாய் இருக்கும். ஒருவன் தோட்டத்தில் ஒரு பசு வந்து மேய்ந்துவிட்டது. அந்த தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டும் போது வாசலை பார்க்க ஓடிக்கொண்டிருந்தது. ஓடிக்கொண்டிருந்த அந்த பசுவை மடையில் அடிக்க வேண்டும் என்று நினைத்து தோட்டக்காரன் வாசலுக்கு ஓட விரும்புகிறான் என்று வைத்துக்கொள்ளுவோம். அதே மாதிரிதான் பிரெஞ்சு படைகளை துண்டித்து நெப்போலியனை பிடிக்க வேண்டும் என்று போடப்பட்ட புத்திசாலித்தனமான திட்டங்களும் இருந்தன. தோட்டக்காரன் செய்ய விரும்பியதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமானால் அவன் கோபமாயிருந்தான் என்றுதான் சொல்லலாம். ஆனால் அந்த காரணத்தை கூட இந்த திட்டத்தை தயாரித்தவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏனெனில் இந்த திட்டத்தை தயாரித்தவர்கள் சொந்தமாக அடைந்த நஷ்டம் எதுவும் இல்லை. எதிரி துருப்புகளையும் நெப்போலியனையும் துண்டித்து விடுவது என்பது புத்தியற்ற காரியமாய் இருந்ததோடு அசாத்தியமானதாகவும் இருந்தது. யுத்த களத்தில் 3 மைல் நீளமுள்ள துருப்புகளின் நடமாட்டங்களை முன்னால் செய்த திட்டங்களுக்கு ஒத்ததாக ஏற்படுத்த முடியாது என்பதை அனுபவத்திலிருந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிச்சாகோவும் குட்டுசோவும் விட்ஜென்ஸ்டைனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் திட்டப்படி ஒன்று கூட முடியும் என்பது அசாத்தியமான காரியமாகும். பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து சில திட்டங்களை குட்டுசோவ் பெற்றபோது வெகு தூரத்திலிருந்து போடப்படும் திட்டங்கள் விரும்பிய பலன்களை கொடுக்க முடியாது என்று நினைத்தார். ஆகவே இம்மாதிரி காரணங்களினால் எதிரி துருப்புகளை துண்டிப்பது என்பது அசாத்தியமான காரியமாகும். மூன்றாவதாக, துண்டிப்பது என்ற இராணுவ பதத்திற்கு அர்த்தமே கிடையாது. ஆகையால் அப்படி செய்வது அசாத்தியமானது. ஒரு ரொட்டியை துண்டிக்கலாமே ஒழிய ஒரு இராணுவத்தை துண்டிக்க முடியாது. ஒரு இராணுவத்தை துண்டிப்பது என்பது, அதாவது அதனுடைய வழியை மறைத்து அடைத்து மறைப்பது என்பது முற்றிலும் அசாத்தியமான காரியம். ஏனெனில் கைதியாகாமல் தப்பித்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் ஏராளமான வழிகள் இருக்கின்றன. அதை தவிர இரவு நேரங்கள் இருக்கின்றன. இரவுகளில் எதையுமே பார்க்க முடியாது. கிராஸ்னோவிலும் பெரியோசினாவிலும் நடந்த காரியங்களிலிருந்து இராணுவ நிபுணர்கள் இதை அறிந்து கொண்டிருக்கலாம். கைதிகள் பிடிபடுவதற்கு சம்மதித்தால்தான் கைதிகளை பிடிக்க முடியும். ஜெர்மானியர்கள் செய்ததைப் போல இராணுவ தந்திர விதிகளின்படி துருப்புகள் சரணடைந்தால்தான் அவர்களை கைதிகளாக பிடிக்க முடியும். ஆனால் இம்மாதிரி சரணடைவது தங்களுக்கு உகந்தது என பிரெஞ்சு துருப்புகள் நினைக்கவில்லை. ஏனெனில் சரணடைந்தாலும் பின்னோக்கி ஓடினாலும் பசியினாலும் குளிரினாலும் சாவை எதிர்நோக்க வேண்டியதுதான் என்பதை அவர்கள் அறிவார்கள். நான்காவதாக, அந்த யோசனை அசாத்தியமானது என்பதற்கு காரணம் இதுதான். என்னவென்றால், உலகம் தோன்றியது முதல் 1812ஆம் வருஷத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நிலைமைகளில் யுத்தம் என்பது நடந்ததே இல்லை. பிரெஞ்சுக்காரர்களை துரத்தி சென்ற ருஷ்ய இராணுவம் தன்னால் சாத்தியமானதையெல்லாம் செய்தது. அதற்கு மேல் அதன் சக்தியை மீறி செய்திருக்குமானால் அது அழிந்து போயிருக்கும். டாருடினாவிலிருந்து கிராஸ்னோவுக்கு வந்து சேருகிற 50,000 பேர்களை ருஷ்ய இராணுவம் இழந்துவிட்டது. அந்த 50,000 பேர்களும் நோயினாலோ வேகமாக வர முடியாததாலோ பின்தங்கி விட்டார்கள். ஒரு பெரிய பட்டணத்தின் ஜனத்தொகையை அளவு அம்மாதிரி பின்தங்கியவர்கள் இருந்தார்கள். ஆகவே யுத்தம் எதுவும் இல்லாமலேயே இராணுவத்தில் பாதி பேர்கள் குறைந்து விட்டார்கள். அந்த யுத்தத்தின் இந்த கட்டத்தில்தான் துருப்புகளுக்கு பூட்ஸுகளும் ஆட்டுத்தோல் கோட்டுகளும் உணவுப் பொருள்களும் வாட்கா மதுவும் பஞ்சமாயிருந்தன. அந்த காலத்தில்தான் இரவுகளில் 15 டிகிரி உறைபனி குளிரில்
வெட்ட வெளியில் அவர்கள் தங்கி வந்தார்கள். அவர்களுக்கு ஓய்வு என்பது அந்த இரவு நேரங்களில்தான் இருந்தது. ஆகவே அச்சமயங்களில் இராணுவ கட்டுப்பாட்டு விதிகளை பிரயோகிக்க முடியாது. கட்டுப்பாடுகள் தளர்ந்த போதுதான் மனிதர்கள் மரணத்தின் எல்லைக்குள் நெருங்குகிறார்கள். அம்மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் யுத்த களங்களில் சில மணி நேரங்கள் தான் இருக்க முடியும். ஆனால் இந்த கட்டத்திலோ மாதக்கணக்காக கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து வந்தார்கள். இந்த கட்டத்தில்தான் பசியினாலும் குளிரினாலும் சாகாமல் இருக்க ஒவ்வொரு வினாடியும் போராடி வந்தார்கள். இந்த கட்டத்தில்தான் இராணுவத்தில் பாதி பேர் குறைந்து போனார்கள். இந்த கட்டத்தை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் பேசும்போதுதான் விசித்திரமாக கூறுகிறார்கள். அதாவது, மிலாராடாவிச் இன்ன இடத்திற்கு பக்கத்தில் படையெடுத்து போயிருக்க வேண்டும் என்றும், டார்மாசாவ் எப்படி போயிருக்க வேண்டும் என்றும், சிச்சாகோவும் முழங்காலளவு பணியில் நடந்து சென்று எப்படி இன்னொரு இடத்திற்கு கடந்து சென்றிருக்க வேண்டும் என்றும், இந்நின்னார் பிரெஞ்சு இராணுவங்களை எம்மாதிரி துண்டித்து தோற்கடித்திருக்க வேண்டும் என்றும் இன்னும் பலவும் சொல்லுகிறார்கள். ருஷ்ய சமுதாயத்தின் பெருமைக்கு ஒத்த விதமாக ஒரு முடிவை ஏற்படுத்துவதற்காக ருஷ்யர்கள் தங்களால் கூடியவைகளையெல்லாம் செய்தார்கள். அவர்களில் பாதி பேர் இறந்து போனார்கள். ஆகவே வீட்டிற்குள் வெதுவெதுப்பான அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அசாத்தியமான காரியத்தை ருஷ்ய துருப்புகள் செய்ய வேண்டும் என்று சில ருஷ்யர்கள் சொல்லுவார்களானால் அதற்காக ருஷ்ய துருப்புகளை குறை கூற முடியாது. இந்த விதமான விசித்திர மாறுபாடுகளை, அதாவது உண்மையாக நடந்தவைகளுக்கும் சரித்திரத்தில் காணப்படுபவைகளுக்கும் உள்ள மாறுபாடுகளை இப்பொழுது புரிந்து கொள்வது கஷ்டமாயிருக்கும். பற்பல ஜெனரல்களின் அழகான வார்த்தைகளையும் உள் உணர்ச்சிகளையும் கொண்டே சரித்திர ஆசிரியர்கள் எழுதினார்களே ஒழிய நடந்த சம்பவங்களை பற்றிய சரித்திரத்தை அவர்கள் எழுதவில்லை. அதனால்தான் இந்த மாறுபாடுகள் தோன்றுகின்றன. அவர்களுக்கு மிலாராடாவிச்சின் வார்த்தைகள் சுவாரஸ்யமாக காணப்படுகின்றன. அதை போலவே இந்த ஜெனரலோ அந்த ஜெனரலோ பெற்ற பரிசுகளும் அவர்களுடைய யூகங்களும் சுவாரஸ்யமாக காணப்படுகின்றன. ஆனால் ஆஸ்பத்திரிகளிலோ புதைகுழிகளிலோ போய்ச் சேர்ந்த 50,000 வீரர்களை பற்றிய பிரச்சனை அவர்களுக்கு சுவாரஸ்யமாக காணப்படவில்லை. ஏனெனில் அந்த பிரச்சனை அவர்களுடைய விசாரணைக்குள் வந்து சேரவில்லை. அறிக்கைகளையும் பொதுவான திட்டங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த சம்பவங்களில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மனிதர்களின் நடவடிக்கைகளை கவனித்தால் சுலபமாக தீர்க்க முடியாது என்று காணப்படுகிற கேள்விகளுக்கெல்லாம் உடனே நிச்சயமாக பதில் கிடைத்துவிடும். நெப்போலியனையும் அவருடைய இராணுவத்தையும் துண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் 1 டஜன் பேர்வழிகளுடைய மனோராஜ்யத்தில் இருந்ததே தவிர மற்றபடி வேறெங்கும் எப்பொழுதும் இருந்ததில்லை. தங்களுடைய நாட்டை படையெடுப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் மக்களுக்கு இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓட ஆரம்பித்ததும் அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆகவே பிரெஞ்சுக்காரர்கள் ஓடுவதை தடுக்காமல் இருக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. இரண்டாவதாக, பிரெஞ்சுக்காரர்களை கொரில்லா சண்டைகளினால் அழித்து வந்ததினாலும் அந்த நோக்கம் நிறைவேறிற்று. மூன்றாவதாக, பிரெஞ்சுக்காரர்கள் ஓடுவதை நிறுத்துவார்களானால் அவர்கள் மீது தங்களுடைய முழு பலத்தையும் உபயோகிக்க ருஷ்ய இராணுவம் பின்தொடர்ந்து போய்கொண்டிருந்ததாலும் அந்த நோக்கம் நிறைவேறிற்று. ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பிராணி மீது ஒரு சவுக்கை உபயோகிப்பது போலவே ருஷ்ய இராணுவம் நடந்து வந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பிராணியை தலையில் அடிப்பதை விட அடிக்கப் போவதைப் போல பயமுறுத்தி தலைக்கு மேலாக அந்த சவுக்கை காட்டிக்கொண்டிருப்பதுதான் சிலாக்கியமானது என்பதை அனுபவமுள்ள வண்டிக்காரன் அறிவான். அத்தியாயம் 19 நிறைவடைந்தது. இந்த 19 அத்தியாயங்களோடு லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் என்ற நாவலின் பகுதி 3 புத்தகம் 4 நிறைவடைகிறது. மொழிபெயர்த்தவர் TS சொக்கலிங்கம். தேன் கூட்டிற்காக வாசித்தவர் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.